திருக்குறளோட அந்த அமைப்பு, நூல் அமைப்பு, ஆசிரியர் குறிப்பு அதெல்லாம் முடிச்சுட்டு பாக்கி பார்த்துக்கலாமா? திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அரை இலக்கியம் முடிச்சிட்டோம். திருக்குறள் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம்னா, திருக்குறள் அதிகாரம் நிறைய இருக்குதான், இருந்தாலும் இந்த பேசிக்கான டீட்டெயில் இருக்கும் இல்லையா? திருவள்ளுவர் ஆண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச டீட்டெயிலா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடா நோட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். தெரிஞ்சதே ஏதாவது முக்கியமான 1-2 பாயிண்ட் தெரியாத பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகாரத்தை இல்லாம, அதிகாரம் அதோட பொருள் அதை தாண்டி அது போக நம்ம பேசிக்காவே நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அரை கிளாஸ் 3/4 கிளாஸ் பக்கமே தேவைப்படும். வேற ஒண்ணும் இல்ல, திருவள்ளுவரை பத்திய குறிப்புகள், திருக்குறளை பத்தின குறிப்புகள் எல்லாமே, அந்த அமைப்பு முறையா இருக்கட்டும், பார்க்கும்போது ஈஸியா இருக்க மாதிரி தெரியும். பயிரவியல், துறவரவியல், அந்த இயல் எதுல வருது அப்படின்னு கேட்கும்போது நமக்கு குழப்பமா இருக்கும். அப்ப அது படிச்சா மட்டும்தான் எழுதுற மாதிரி இருக்கும். வேற அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், அவருடைய சிலை இருக்கு இல்லையா கன்னியாகுமரியில, அதோட ஹைட்டு கூட ஒன்னொன்னுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்ல அங்கங்க பார்ப்போம். இங்க திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்லா தொகுத்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் பத்தி நோட் பண்ணிக்கோங்க. எஸ், திருவள்ளுவர். திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் எங்க பிறந்திருப்பாரு, பெற்றோர் யாரு, அதெல்லாம் வந்து நோட் பண்ற மாதிரி இருக்கும். திருவள்ளுவர் பெற்றோர் நோட் பண்ணிக்கோங்க. ஆதி பகவான் என்பவருக்கு மகனாக பிறந்திருப்பார் இல்லையா? கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? ஆனா இப்ப ஸ்கூல் புக்ல, புது புக்ல இருந்து ஃபுல்லா எடுத்துட்டாங்க. ஆனா பழைய டீடைல் தான் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதி பகவான் என்பவருக்கு மகனாக பிறந்தார். மனைவி பேர் வாசுகி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சென்னையை அடுத்த மயிலாப்பூர்ல பிறந்திருப்பாரு. இதெல்லாமே நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லி நம்ம மீன் போன சமச்சீர் புக்குக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டீடைல் எல்லாத்தையும் திருவள்ளுவரை பத்தின டீடைலா சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள புக்ல இருந்து இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு என்ன மாதிரியான ஒரு கருத்து நிலவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே நிரூபிக்கப்படல, அவர் இதுதான் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, தெரிஞ்சதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆதி பகவான் என்பவர் மகனாக பிறந்திருப்பாரு. வாசுகி அப்படிங்கிறவங்களுடைய அவங்களுடைய மனைவி பேரு. சென்னையை அடுத்த மயிலாப்பூர்ல பிறந்திருப்பாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் தான். இவருடைய காலம் நோட் பண்ணிக்கோங்க. இல்ல பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிமு 31. இந்த இடத்துல நமக்கு முக்கியமான ஒரு ஒன்வேர்டு இருக்கும். கிமு 31 என்ன முக்கியமான ஒன்வேர்டு அப்படின்னா, இதை வச்சுதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கறத கணக்கிடுறோம். நமக்கு தெரிஞ்ச டீடைல் தான். அதை நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா என்னன்னா, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4 அப்படியே. இப்ப நமக்கு எத்தனை வந்திருக்கு? 2025 வந்திருக்கா? இவருடைய காலம் நல்லா நமக்கு நல்லா தெரியும். இங்க இருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, கிபி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இவருடைய காலம் அதுக்கு முன்னாடி 31 கிமு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இப்ப நார்மலா நம்ம வந்து இப்ப வருஷம் எத்தனை அப்படின்னு கேட்டா என்ன சொல்றோம்? 2025 சொல்றோமா? இங்க இருந்து கணக்கு பண்றோம் 2025. ஆனா திருவள்ளுவர் ஆண்டு கேக்குறாங்க அப்படின்னா இங்க இருந்து தானே கணக்கு பண்ணணும். இந்த இதையும் வந்து நமக்கு சேர்க்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, எந்த வருஷத்தோட திருவள்ளுவர் ஆண்டு கேக்குறாங்களோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 வந்து பிளஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்குன்னா, இது மொட்டையா மனப்பாடம் பண்ணாம இந்த மாதிரி புரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க படிக்காம போனா கூட டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த வருஷத்துக்கு எப்படி கொஸ்டின் கேக்குறாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுக்காண்டி மேத்ஸ் மாதிரி அவங்களா ஒரு வருஷத்தை கொடுத்து இப்ப 2021 அப்படின்னு கொடுத்து அதுக்கான ஆண்டு கேக்குறாங்கன்னா இதோட 31 கூட்டினீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஆண்டு, பிறந்த ஆண்டு நோட் பண்ணி வச்சு அவருடைய வேறு பெயர்கள் நோட் பண்ணிக்கோங்க. வேறு பெயர்கள்: தெய்வப்புலவர், திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள்: தெய்வப்புலவர், மாதானுபங்கி, தெய்வப்புலவர், மாதானுபங்கி, வித்தியாசமான பேர்ல ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். மாதானுபங்கி, தெய்வப்புலவர், மாதானுபங்கி, பொய்யில் புலவர், ஒரே
முதற்பாவலர், தேவர், முதற்பாவலர், தேவர், நாயனார், நாயனார், நிறைய பேர்கள் கொடுத்திருப்பாங்க. நாயனார், நான்முகனார், நான்முகனார், சென்னா போதார், சென்னா போதார், சென்னா போதார். இது எல்லாமே ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய அவருடைய முக்கியமான பேர்கள். புது புக்லயும் கொடுத்திருப்பாங்க. புது புக்ல நார்மலா இந்த தேவர், முதற்பாவலர் அந்த மாதிரி பேர்கள் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. சென்னா போதர், பெருநாவலர், பெருநாவலர். வேற அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலா அவ்வளவுதான். ஒரு 2 பேர். அடுத்து எழுதிக்கோங்க. இப்ப இவரை பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேசிக்கா இவருடைய வேறு பேர் தான் முடிஞ்சிச்சா. இந்த திரு அப்படிங்கிற நார்மலா குரலுக்கு சரி இவருக்கு சரி திருங்கிறது மரியாதை கருதி வந்திருக்கோம். அதெல்லாம் குரல்ல எழுதும் போது தெளிவா எழுதிக்கலாம். இவருடைய பேர்ல பல்கலைக்கழகம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். நம்ம இந்த மாதிரி டீட்டெயில் தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஆர்டரா இல்லாம தேவையான டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக எழுதிருக்க மாதிரி இருக்கும். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? வேலூர்ல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர். தெரிஞ்ச டீட்டெயில் தான் கொஞ்சம் ஸ்பீடா எழுதிக்கோங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர்ல இருக்கு. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில இருக்கு. திருவள்ளுவர் சிலை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல நீங்க தேவையான ஒன்வேர்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு. இந்த சிலையில நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பீடம் இருக்கு இல்லையா, இந்த உயரம் திருவள்ளுவர் சிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்னியாகுமரியில இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இதோட உயரம் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 133 அடி. அது நம்ம சின்ன வயசுல இருந்தே பேசிக்கா படிக்கிற மாதிரி இருக்கும். 133 அடி உயரம் கொண்டது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உயரத்தை நம்ம ஸ்கூல் புக்ல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு நம்ம பார்க்கலே தெரியும் இல்லையா, இப்ப டிவிலயே வீடியோ நேரம் போயிருப்பாங்க, இல்லைன்னா வீடியோல பார்த்தாலுமே கீழே ஒரு ரூம் மாதிரி பீட மாதிரி இருக்கும். அது மேல அவர் நிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ரூமோட ஹைட் என்ன, இதோட ஹைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம் மட்டும் 38 அடி உயரம் கொண்டது. இது ரெண்டும் சேர்ந்து 95 அடி உயரம் கொண்டது. எதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்ல இது அறத்துப்பாலோடையதும் மீதி எல்லாத்தையும் கூட்டி இதுவும் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த திருவள்ளுவர் சிலை எப்ப திறந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1/1/2000 அப்போ ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாள் வேலை நடந்து 1/1/2000 இதை திறந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு திருவள்ளுவர் சிலை. ஆமா, பேரறிவாளர் சிலையா, பேரறிவு சிலை அப்படியா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. இடையில இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்ல தானே சொல்லிட்டு இருந்தாங்க. பேரறிவு சிலை நோட் பண்ணிக்கோங்க. பேரறிவு சிலை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு உண்மை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் லாஸ்ட் வாரம் இருக்கு இல்லையா, அதை நோட் பண்ணி, அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய டீடைல் தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிசம்பர் மாசம் கடைசி வாரத்தை திருவள்ளுவர் வாரமாக செலிப்ரேட் பண்ண சொல்லி இப்போ தமிழக முதல்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையிலே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. டிசம்பர் கடைசி வாரம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னு கேக்குறீங்களா? டிசம்பர் கடைசி வாரம் திருவள்ளுவர் வாரம். இப்ப இந்த வேஷ்டி வாரம், சாலை பாதுகாப்பு வாரம், அந்த வீக் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் திருவள்ளுவர் வாரம். டிசம்பர் கடைசி வாரம் வந்து திருவள்ளுவர் வாரமாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொய்யில் புலவர் அப்படின்னு ஒரு சிறப்பு பேர் எழுதணுமா, எழுதிக்கோங்க. அங்கங்க ஒவ்வொரு பேரா கிடைக்கும். பொய்யில் புலவர் எழுதியாச்சு இல்லையா, பொய்யில் புலவர். வேற திருவள்ளுவர் பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருடைய பேர்ல அந்த திருவள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. திருவள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவர் கோட்டம். கடைசியா இந்த இதை பத்தின டீட்டெயில் பாத்துக்கலாம். இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கீழே இந்த ரூம் இருக்கு இல்லையா, இந்த பீடம் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 133 குறளும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குறள் வந்து பதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் இதை ஏன் படிக்கணும் அப்படின்னா, இதுல வந்து
கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பீடம் 38 அடி உயர அந்த பீடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துல ஒரு குறள் வீதம் 133 குறள் பதிச்சிருப்பாங்க, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும். இதே வள்ளுவர் கோட்டத்துல 1330 குறளும் பதிச்சிருப்பாங்க. அதை வச்சு ஏதாவது கம்பேர் பண்ணி நீங்க அங்க படிக்கும்போது அது ஒண்ணு படிப்பீங்க, இங்க படிக்கும்போது இது ஒண்ணு படிப்பீங்க இல்லையா? 7th புக்கு ஏதோ ஒண்ணு படிக்கும்போது அதை வாசிச்சு விட்டு போயிருவீங்க. அடுத்து இங்க வேற ஏதாவது ஒரு புக்ல படிக்கும்போது இந்த டீடைல் படிப்பீங்க, கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய இந்த ரூமுக்குள்ள அந்த அறைக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா 133 குறள் தான் பொறிச்சிருப்பாங்க, பதிச்சு வச்சிருப்பாங்க. அதிகாரத்துக்கு 1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், மேல தமிழ்ல. அது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், தமிழ்ல இங்கிலீஷ்லயும். கன்னியாகுமரின்னு சொல்லும் போது நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு புரியறதுக்காண்டி இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கு இல்லையா, வள்ளுவர் கோட்டத்துல 1330 குறளுமே இருக்கும் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1330 குறளுமே பதிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டீடைலா இருக்கும். இவருடைய யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலூர்ல இருக்கு, சிலை கன்னியாகுமரியில இருக்கு, வேறு சிறப்பு பேர்கள்லாம் முடிஞ்சிருச்சு, பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லி. அது எப்படி திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துக்கு வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்களே, வேணுமா ஒரு நிமிஷம். ஆனா இடையிலேயே ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் போன குரூப் 2லயே இதுலயே வருஷத்தை வச்சு மேட்ச் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரே நிமிஷம். தஞ்சை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. அக்டோபர் 2002 நோட் பண்ணிக்கோங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா 2002. இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் போடும்போதுதான் போட்டிருப்பாங்க. இந்த சிலையெல்லாம் அப்படியே ஓபன் பண்ணிட்டு அந்த வருஷத்துல ரீசெண்டா பண்ணிருப்பாங்களா, பேரதான் மாத்திருப்பாங்க. அக்டோபர் 2002 அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைட்ல வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் தெரியும் இல்லையா, ஒரு 4 திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் படிக்கும் போது நீங்க சும்மா உங்களோட ஜிகே காணி நோட் பண்ணி, ஆனா யூஸ் ஆகும், இங்க யூஸ் ஆகும், இல்லைன்னா ஜிஎஸ்ல யூஸ் ஆகும். பாரதியார் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? கோயம்புத்தூர். பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் திருச்சி. காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை. அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி. அப்புறம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மதுரை. அழகப்பா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் திருச்சி. காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை. அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி. அப்புறம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல். அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல். வேற இவருடைய யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேலூர். பெரியார் யூனிவர்சிட்டி சேலமா ஈரோடா? சேலம் தான். ஆனா ஈரோடு அப்படின்னா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி. அப்புறம் அன்னை தெரசா மகளிர் காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை. அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி. அப்புறம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல். அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல். வேற இவருடைய யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா வேலூர். பெரியார் யூனிவர்சிட்டி சேலமா ஈரோடா? சேலம் தான். ஆனா ஈரோடு அப்படின்னா அவரோட ஊர் இல்லையா, அதனால நிறைய நம்ம தரவ படிச்சிருந்தாலுமே டக்குன்னு குழப்பக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா பெரியார் ஈரோடுன்னு சொல்லி குழப்பம். பெரியார் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சேலத்துலதான் இருக்கு. வேற அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம். சிதம்பரம்ங்கிறது பிளேஸ், டிஸ்ட்ரிக்ட் கேட்டாங்கன்னா கடலூர். சரியா, கடலூர் மாவட்டம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானே. பாரதியார் பாரதிதாசன். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். 1980 81 அந்த டைம்ல எம்ஜிஆரோட பீரியட்ல வந்து நிறுவிப்பாங்க. 80 அதே இது 882லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானே. பாரதியார் பாரதிதாசன். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். 1980 81 அந்த டைம்ல எம்ஜிஆரோட பீரியட்ல வந்து நிறுவிப்பாங்க. 80 அதே இது 882லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி நிறுவிடுவாங்க. நோட் பண்ணி சாரி 982ல பாரதியார் யூனிவர்சிட்டி நிறுவுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து 1882ல பறந்திருப்பாரு. பாரதியார் வந்து கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1982ல நிறுவிருப்பாங்க.
பாரதியார் வந்து 1882 டிசம்பர் 11 பிறந்திருப்பாரு. அவருடைய நூற்றாண்டை போற்றும் விதமாக இந்த பல்கலைக்கழகம் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லா நமக்கு இயர் தெரியலனாலும் ஒரு பாதிக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம இயர் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாரதியாருக்கு 82, பாரதிதாசனுக்கு தெரியல. அந்த தஞ்சை பல்கலைக்கழகம் தஞ்சையில இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் வந்து 80 போடுவாங்க, 81 போடுவாங்க. அதிகபட்சமா 81 தான் வரும். அதுமே இந்த 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில நடந்திருக்கும் இல்லையா, அப்போது எம்ஜிஆர் சொல்லியிருப்பாரு, தமிழுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் நான் நிறுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வருஷமே அந்த 80லயே வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 81 தான் திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுலயே கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கணும். 80 ஆனா மாநாடு நடந்திருக்கும். 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில 80ல நடந்திருக்கும். பல்கலைக்கழகம் 81, இந்த பல்கலைக்கழகம் 82. இப்போ திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் சொல்லி பார்க்கும்போது 2002. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 84 அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அது வந்து கன்ஃபார்மா இயர் தெரியும். அவ்வளவுதான். இப்ப திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய சிலை, அந்த கோட்டம், அப்புறம் பல்கலைக்கழகங்கள், அவருடைய வேறு பெயர்கள், இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயிலாம் நோட் பண்ணியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் 2-3 லைன் எழுதுற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு திருக்குறள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிறப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, பாரதியார் பாரதிதாசன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை கடைசியில மொத்தமா எழுதிக்கலாம். குறளோட அந்த அமைப்பெல்லாம் முடிச்சுட்டு புகழுரைகள் இல்லைன்னா சிறப்புகள்னு போட்டு, ஏன்னா ஒருத்தர் நூலை பத்தி பேசியிருப்பாங்க, ஒருத்தர் அவரை பத்தி பேசியிருப்பாங்க, பேரை மாத்தி மாத்தி பிச்சு பிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும், மொத்தமா எழுதிக்கலாம். நூல் அப்படின்னு சொல்லி திருக்குறள் இல்ல நூல் ஏதோ ஒண்ணு, திருக்கூட்டல் குறள், திருக்கூட்டல் குறள் அப்படிங்கறத நோட் பண்ணி, குறள் என்பது 2 அடி, குறள் வெண்பாவால் ஆனது. குறள் வெண்பாவால் ஆனது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குறள் வெண்பாவால் ஆனது. வெண்பா அப்படிங்கிறது அந்த இலக்கணத்துல படிப்போம். 4 வகைப்பா இருக்கு இல்லையா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அந்த வெண்பாலையுமே 4-5 வகைகள் வரும். குறள் வெண்பா, பற்றொடை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறள் வெண்பா வகையை சார்ந்தது. திரு என்னும் அடைமொழி பெற்றது. அடைமொழி அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரு என்னும் அடைமொழி, அதாவது மரியாதை கருதி, சிறப்பு கருதி திரு என்னும் அடைமொழி பெற்று திருக்குறள் என அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் அடைமொழி பெற்று திருக்குறள், அந்த நூல் அமைப்பு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, நார்மலா 133 அதிகாரம், அது பெருசா எழுதணும் இல்லை. ஆனாலுமே அந்த நூல் அமைப்புன்னு சொல்லி போட்டு இப்படி பிரிச்சு கூட எழுதிக்கோங்க. திருக்குறள் நூல் அமைப்புன்னு சைட்ல ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நூல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சும்மா அமைப்புன்னு கூட போட்டுக்கிட்டு, இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்லா பிரிச்சு எழுதிருங்க. முப்பால், முப்பால் பகுப்பு கொண்டது. அந்த முப்பால்ல நீங்க 133 அதிகாரம், 1330 குறள், 9 இயல்கள் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைட்லயே இயல்கள், முப்பால் பகுப்பு கொண்டது. முன்னாடி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா டீடைல் மாதிரி இருந்திருக்கும். இந்த அறத்துப்பால் பொருட்பால்ல என்னென்ன இயல்கள் இருக்கு அதெல்லாம் இப்ப 9th புக்லயே புக் பேக்லயே கொடுத்துட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் தரவா படிக்கிற மாதிரி ஈஸியா இருக்க மாதிரியே இருக்கும் இதெல்லாம். ஆனா லாஸ்ட் டைம்ல ஐயோ இந்த இயல் எதுல வருமே, அந்த இயல் எதுல வருமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும் நமக்கு. அப்புறம் திருப்பி குழப்பி பதட்டப்படுத்திட்டே இருக்கும். படிக்கும் போதே அப்படியே ஸ்டெப்பா ஈஸியா படிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அறத்துப்பால், அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அறத்துப்பால்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல 2 டீடைல் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு மேல நோட் பண்ணிக்கோங்க, 38, 70, 25. 38, 70, 25. இது வந்து இந்த 133 அதிகாரங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்ச மாதிரிதான் இருக்கும். இப்போ ஒரு ரீகால் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கேட்டு கடகடன்னு எழுதுனீங்கன்னா ஒரு கிளான்ஸ் அப்படியே ரீகால் விட்ட மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இந்த இயல்கள் 9 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 4 இயல் இருக்கும், இதுல 3 இயல் இருக்கும், இதுல 2 இயல் இருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியே ஒண்ணு கம்மியாயிட்டே இருக்கும். 4, 3, 2 அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இயலோட பேரும் இந்த 38 அந்த இயல்கள்ல எத்தனை அதிகாரமா பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் கொஞ்சம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு பாயிரவியல், பாயிரவியல். 2வது இல்லறவியல், இல்லறவியல், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், துறவரவியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்.
துறவரவியல், ஊழியல். வாயிரவியல், துறவரவியல், இல்லறவியல், வாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதே ஆர்டர்ல எழுதிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல், அரசியல், அமைச்சியல் அல்லது அங்கவியல், அமைச்சியல் அல்லது அங்கவியல் ரெண்டுமே சொல்லுவாங்க. ஒவ்வொரு புக்ல ஒரு மாதிரி அங்கவியல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒளிபியல், ஒளிபியல். இங்க வந்து பாத்தீங்கன்னா களவியல், கற்பியல், களவியல், கற்பியல். அரசியல், அமைச்சியல் அல்லது அங்கவியல், ஒளிபியல், களவியல், கற்பியல். அவ்வளவுதான். இந்த 9 இயல்களையும் இது ஓரளவுக்கு ஈஸியா படிச்சிடலாம். இந்த நம்பர் இருக்கும் இல்லையா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ஆர்டருமே கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வேற ஏதாவது படிச்சு வச்சிருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா இது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வேற பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த 38 எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 4, 20, 13, 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4, 20, 13, 1, 4, 20, 13, 1. இது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல ஃபர்ஸ்ட் அறத்துப்பால் இருக்கு இல்லையா, அதுல 4 இயல் இருக்கு. சின்ன கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பையன் 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பையன், ஒரு பாய் 4 ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு 20 வயசு ஆனோடனே என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவனுக்கு அந்த கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இல்லற வாழ்க்கைக்குள்ள போயிடுறான். ஒரு பையன் 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்பரோட சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா நம்பர் மறக்கவே செய்யாது. ஒரு பையன் 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்கிறான். 20 வயசு ஆனோடனே அவனுக்கு சரி நீ பொறுப்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. இல்லற வாழ்க்கைக்குள்ள போயிடறான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம், வெறும் ஒரு கொஞ்ச நாள்லயே அவனுக்கு பிடிக்கவே இல்லை, அந்த திருமண வாழ்வு பிடிக்காதனால துறவியா போயிடுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 13 வருஷத்துல துறவியா போயிடுறான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துறவிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரே ஒரு மரத்தடியில, ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து மற்றவங்களுக்கு ஏதாவது உபதேசமோ ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊழியம் அப்படிங்கிறது இந்த உபதேசம் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுதான் ஊழியம். கிறிஸ்டின்ஸ்ல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க ஊழியம் பண்றதுன்னு. மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றது, அதை பத்தி பேசுறாங்க. ஒரு மரத்தடி கீழே துறவிகள்னால என்ன பண்ணுவாங்க, ஒரு மரத்து கீழே உட்காந்து யாருக்காவது அட்வைஸோ ஏதோ ஒரு போதனையோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மரத்தடியில உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு துறவியானவர் அப்படிங்கிறத ஞாபகம். ஒரு பையன் 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்கான். இல்லற திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. எத்தனை 20 வயசு ஆனோடனே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு 13 வருஷத்துல அவனுக்கு அந்த திருமண வாழ்வு பிடிக்காம துறவியா போயிடுறான். லாஸ்ட்ல ஒரு மரத்தடியில ஒரு ஆளா இருக்கிறான் ஞாபகம் வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு மரத்தடியில, உங்களுக்கு ஒண்ணுங்கிற ஞாபகம் இருக்கணும், அவங்க ஒரு மரத்தடியில உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கறது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 25, 25க்கு அப்புறம் 32, 13 அப்படிங்கறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 13 லைட்டா குழப்பினாலும் குழப்பம். 20 வயசுக்கு அப்புறம் 13 வருஷத்துல துறவியாரா அப்படிங்கிறது சில நேரம் மறந்துருச்சு அப்படின்னா நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க 3வதுக்கு 13 வரும், இங்கேயும் 3வதுக்கு 13 தான் வரும். ரெண்டு இதுலயுமே 3க்கு 13 அந்த நம்பர் இனி மறக்காது உங்களுக்கு. ரெண்டுலயுமே 3க்கு 13 வரும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல், இப்போ பாலிட்டியில படிச்சிருப்பீங்க. எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னாலே மினிமம் 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்படின்னா எம்எல்ஏ எலெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 25 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலுக்குள்ள போறான், அரசியல் வாழ்க்கைக்குள்ள எம்எல்ஏ ஆகுறான், நல்லா ஒர்க் பண்றான், நல்லா எல்லாருக்கும் பிரபலமானதுனால கொஞ்ச நாளையிலேயே ரொம்ப சீக்கிரமா ஒரு 7 வருஷத்துல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆயிடுறாரு, அமைச்சர் ஆயிடுறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 வயசுல அரசியல் வாழ்க்கைக்குள்ள போறான். அடுத்து ஒரு 7 வருஷத்துல 32 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆயிடுறாங்க. இப்ப இந்த அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் யாரா இருந்தாலுமே என்ன, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்சி, ஒரு 2 ஆட்சி மிஞ்சி போனா ஆள்வாங்களாம். அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஒண்ணும் இல்லாம ஒளிஞ்சு போயிருவாங்க. ஒரு 13 வருஷத்துல அவங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கையே ஒளிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கன்னு இல்ல, பொதுவா நமக்கு அந்த ஆர்டர் ஞாபகம் தான். இந்த நம்பர் குழப்பாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ல 2க்குமே 3க்கு 2க்குமே 13 தான் வரும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கலவியல் கற்பியல், இது வந்து 25 அதிகாரம். கலவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7, 18 அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன குழப்பம் அப்படின்னா 7, 18 கூட்டினாலும் 25 தான் வரும், 17 8 கூட்டினாலும் 25 தான் வரும். திடீர்னு நம்ம குழப்பி விட்டுரும். 17 8 வருமா, 7 18 வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க ஈஸியா சின்னதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 0 7 1 8, 0 7 1 8 ஒவ்வொரு நம்பர் ஆட் பண்ண மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலவியல் கற்பியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல அகநூலை பொறுத்தளவு கலவியல் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. பொதுவாவே இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
தலைவன் தலைவி இடையான அன்பு வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதெல்லாம் ஒருத்தங்க எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, எப்படி நேசிச்சாங்க, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, அதெல்லாம் பேசுற மாதிரி இருக்கும். அதுல இந்த 2 பிரிவு என்ன அப்படின்னா, கலவியல் என்பது திருமணத்திற்கு முன்பான அந்த காதல் வாழ்க்கையை பத்தியும், கற்பியல் என்பது திருமணத்துக்கு பிறகான தலைவன் தலைவி இடையான அன்பை பத்தி பேசுறது. இவ்வளவுதான், இது 2க்குமான வித்தியாசம். இங்க மட்டும் இல்ல, நீங்க சங்க நூல்களையுமே நிறைய இடத்துல கலவியல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி பெற்றோருக்கு தெரியாம அவங்க 2 பேரும் சந்திக்கிறத பத்தி எல்லாம் பாடல்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலவியலுக்குள்ள வந்துடும். கற்பியல் அப்படிங்கிறது இல்லறம் ஆனதுக்கு அப்புறம் தலைவன் தலைவி இடையான அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பேசிருக்கோம். 7-18 அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது மீன் இந்த நம்பர் குழப்பி விட்டுரும். திரும்ப ஒரு டைம் இதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஒரு பாய் 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்கான். 20 வயசு ஆனோடனே இல்லற வாழ்க்கை அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு 13 வருஷத்துல அவனுக்கு பிடிக்காம துறவி ஆயிரம். ஒரு மரத்தடியில உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 25 வயசுல அரசியலுக்குள்ள நுழையிறாங்க. அடுத்து நல்லா ஒர்க் பண்ணா, நல்லா ஆக்டிவா இருந்ததுனால ஒரு 7 வருஷத்துல, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சுதான் நிறைய பேரை மினிஸ்டர் ஆக்குவாங்க. ஒரு 7 வருஷத்துல 32 வயசுலயே மினிஸ்டர் ஆயிடுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல ஒரு 13 வருஷம் கழிச்சு அவங்க டோட்டலா உண்மை இல்லாம போயிடுறாங்க. அங்க கலவியல் கற்பியல் 7-18 இந்த நம்பர் குழப்பாம இருக்கிறதுக்கு 0718 அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இதோட அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட வேறு பெயர்கள் முப்பால். திருக்குறளோட வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பால், இந்த நம்பரும் ஒரு எழுதிருப்பீங்க, இருந்தாலும் இந்த இடத்துல இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 133, 1330 அதெல்லாம் கூட ஞாபகம் வந்துடும். இந்த 9 இயல்கள் என்ன கேட்டிருக்காங்க, அதிகாரம் கேட்டிருக்காங்களா, இயல்கள் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும். 9ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இந்த இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இயலா சொல்லியிருக்காங்க இல்லையா, பாயிர இயல், இல்லற இயல், அந்த ஃபுல்லா கூட்டினீங்கன்னா 9. ஏன்னா டக்குன்னு நமக்கு அந்த 133ங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சதுனால ஞாபகம் இருக்கும். ஸ்கூல்ல பழைய புக்ல எல்லாம் இந்த இயலுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்பதான் அந்த இயலை தனியா கொஸ்டின் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இயல் கேட்டிருக்காங்களா, அதிகாரம் கேட்டிருக்காங்களா, பால் முப்பால் அதை கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. தனியா கேட்டா எழுதிடுவோம். கூற்றுகள்ல வைக்கும் போது டக்குன்னு நமக்கே தெரியாம 133 இயல்களை கொண்டது அப்படின்னு கூற்றுல கொடுத்து வச்சிருப்பாங்க. நமக்கு அந்த 133 மட்டும் தான் கண்ணு தெரியும். இயலா அதிகாரமாங்கிறத கவனிக்க மாட்டோம். கொஞ்சம் கவனமா பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வேறு பேரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பால், தெய்வ நூல், உலக பொதுமறை, உலக பொதுமுறை, அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரவேதம் அப்படின்னு ஒரு முக்கியமான பேர் கொடுத்துருப்பாங்க. உத்திரவேதம், முப்பால், தெய்வ நூல், வேற உலக மேற்கும் கருத்துக்களை கொண்டு வரல உலக பொதுமறை நிலைக்கப்படுகிறது. வேற நார்மலா சின்னதா நிறைய பேர் இருக்குமே. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக பொதுமறை, தெய்வ நூல் நோட் பண்ணிட்டீங்களா? தெய்வ நூல் எப்படி வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, அது திருக்குறள் தானே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா மைண்ட் செட் இருந்தாலும் எழுதும்போது திடீர்னு பாதி பேர் மறந்துடுது. வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, ஒரே ஒரு நிமிஷம். தெய்வம், முப்பால், பொய்யாமொழி, பொதுமறை நோட் பண்ணிக்கோங்க. பொதுமறை, தமிழ்மறை, முதுமொழி, பொதுமறையும் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்மறையும் நோட் பண்ணிக்கோங்க. பொதுமறை, தமிழ்மறை, முதுமொழி,
இந்த உத்தரவேதம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எழுதுறீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேளாண் வேதம் எது? நாலடியார் உத்தரவேதம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த வரிசையா நம்ம படிக்கும்போது கடற்கடன்னு வாசி விட்ட மாதிரி இருக்கும். அங்க போன தனியா உத்தரவேதம் எதுன்னு கேட்கும்போது குழப்பம். ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க உத்தரவேதம் அப்படிங்கிறது. முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மறை, பொதுமறை, பொருள் உரை அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. பொருள் உரை. பொருள் உரை. ஓரளவுக்கு அந்த உத்தரவேதம், உலக பொதுமறை அந்த மாதிரி பேர்கள் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. ஏன் உலக பொதுமுறைங்கிற பேருக்கு ஒரு ரீசன் கொடுத்து வச்சிருப்பாங்க 12th ஸ்டாண்டர்ட்ல. அதாவது இனம், மொழி, மதம் எல்லாத்தையுமே கடந்து உலகம் ஏற்கும், உலகத்துல இருக்கக்கூடிய உலகத்தார் அனைவருக்கும் ஏற்கக்கூடிய பொதுவான கருத்துக்களை கூறுவதால் உலக பொதுமறை எனப்படுகிறது அப்படிங்கறத கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேர கூற்றுகளை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு முக்கியமான பேர் இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் அந்த 9th 10th இருக்கக்கூடிய பேர் படி போதுமானதுதான். இருந்தாலும் ஒரு 2 3 பேர் எழுதுற மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அடுத்தது எழுதிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது உரை எழுதியவர்கள், உரையாசிரியர். நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இப்ப வரைக்குமே. சாலமன் பாப்பையா, கலைஞர், இஷ்டத்துக்கு எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு 10 பேருடைய உரைதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பதின்மர் உரை. பதின்மர் உரை. யார் அந்த 10 பேரு? அதுவும் இம்பார்ட்டன்டான டீடைல் தான். தருமர், தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர். பருதி பரிமேலழகர், பருதி பரிமேலழகர். திருமலையர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள் காளிங்கர். பரிப்பெருமாள் காளிங்கர். பரிப்பெருமாள் காளிங்கர். இந்த 10 பேர் உரைதான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பரிமேல் அழகு பதின்மர் உரை. பதின்மர்னா 10 பேர், வேற ஒன்றும் இல்ல. திருமலையர், மல்லர், தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள் காளிங்கர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த உரை யாருடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரிமேலழகர் உடையது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பேர் உரையில கேட்பாங்க சிறந்த உரை. இவருடைய உரைதான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு, பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வேலை வந்துடும். பரிமேலழகர் உரை சிறந்த உரை. முதல் உரை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மணக்குடவர் எழுதியிருப்பாரு. உரையாசிரியர்கள் 10 பேரு, அதனால பதின்மர் உரைன்னு சொல்லியிருப்பாங்க. தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள் காளிங்கர். 2 பேரா சேர்த்து படிச்சீங்கன்னா முடியும். இப்ப இந்த உரை எழுதியிருக்காங்க இல்லையா, இந்த அடுத்து ஒவ்வொரு டீட்டெயிலா வரிசையான்னு இல்ல, அடுத்த டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த திருக்குறளை போற்றி பாடும் நூல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்குறளை போற்றி பாடப்பட்டுள்ள நூல். போற்றி பாடப்பட்ட நூல் என்ன நூலா இருக்கும்? திரு வள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல். திருக்குறளை போற்றி பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்குறளை போற்றி பாடப்பட்டது திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி பாடப்பட்டது திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலையை நம்ம பெருசா படிக்கணும் அப்படின்னா அதுல எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்க, எத்தனை பாடல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க, 55 பாடல்கள் இருக்கும். ரொம்ப முக்கியமான உண்மை. திருக்குறளை போற்றி பாடப்பட்டது. குழப்பம் 53 55 புலவருக்கு 53 பாடல் 55 அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். புலவருக்கு வருமா பாடலுக்கு வருமா அப்படிங்கிறது ஞாபகம் குழப்பற மாதிரி இருக்கும். லைட்டா யோசிச்சீங்கன்னா எழுதிடலாம். புலவரை விட பாடல் அதிகம் இருக்கலாம், பாடலை விட புலவர் அதிகம் இருக்க முடியாது.
ஆளுக்கு ஒரு பாட்டாவது மினிமம் பாடியிருந்தாதானே பாடல் லிஸ்ட். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாருமே குழப்பம். 53 55 ஞாபகம் வந்துரும். புலவர் 53 பாடல் 53 அப்படிங்கிறது லைட்டா குழப்பமா. புலவர் லிஸ்ட்ல அவங்க எப்ப வருவாங்க? மினிமம் ஒரு பாட்டாவது பாடியிருந்தாதானே புலவர் லிஸ்ட்ல வருவாங்க. அப்போ 53 தான் புலவர்கள். யாரோ ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா பாடியிருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்களை கொண்ட நூல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி பாடப்பட்ட நூல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல யார் மொழிபெயர்த்திருப்பாங்க? ஜியு போப் மொழிபெயர்ப்பாரு. லத்தீன்ல வீரமா முனிவர். பிரெஞ்சு மொழியில இது ரொம்ப கொஞ்சம் வெளியே போற மாதிரி தான் இருக்கும். நான் 1-2 டீடைல் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏரியல் அப்படிங்கிறவரு மொழிபெயர்த்திருப்பாரு. பிரெஞ்சுல ஏரியல் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருப்பாரு. இந்த வீரமா முனிவர் இருக்கிறார் இல்லையா லத்தீன்ல, அவருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அறம் பொருள் மட்டும்தான், முழுவதும் மொழிபெயர்த்திருக்க மாட்டாரு. அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும்தான் மொழிபெயர்த்திருப்பாரு. ஜி இவங்களை பத்தி பிரெஞ்சு அவங்களெல்லாம் பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க எத்தனை பால் அப்படிங்கிறது. ஆனா ஆங்கிலத்துல ஜியு போப் வந்து முழுவதும் மொழிபெயர்த்திருப்பாரு. வீரமா முனிவர் லத்தீன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் மொழிபெயர்த்திருப்பாரு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, அதெல்லாம் தெரியலையா? அறநூல்கள்ல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மறை அப்படிங்கறது படிச்சிருக்கோம். வேற இப்ப இந்த மொழிபெயர்ப்பு முடிஞ்சிருச்சு இல்லையா, பதிப்பிப்பு நோட் பண்ணிக்கோங்க. பதிப்பு அல்லது பதிப்பிப்பு யாரு பதிப்பிச்சிருப்பாங்க? பதிப்பு மொழிபெயர்ப்புனா என்ன, பதிப்புனா என்ன? அவங்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்றது. இப்ப தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்லயோ கிரேக்கத்திலயோ லத்தீன்லயோ டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பேரு மொழிபெயர்ப்பு. பதிப்புனா பிரிண்டுக்கு அனுப்புறது. ஓலைச்சுவடிகள்லயோ இதுலயே இருந்த புத்தகங்களை வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. 1812ஆம் ஆண்டு தஞ்சையை சேர்ந்த ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர். ஞானப்பிரகாசர் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைடு. ஞானப்பிரகாசர் 1812ஆம் ஆண்டு தஞ்சையை சேர்ந்த ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. எங்கன்னா தஞ்சாவூர்ல. இந்த பதிப்பு நீங்க படிக்கும் போது வேற 2-3 நூல்களுக்கு பதிப்புக்கு நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது 1812 1834 ஒண்ணு மொழிபெயர்த்திருப்பாங்க. 1835 35 47 1835 47 இந்த இது மட்டும் கரெக்டா பிரேக் வாசிக்கிறேன். கரெக்டா எழுதிட்டு இருந்தேன், டக்குன்னு குழப்பிடுச்சு. 47 1894 1930 1812 திருக்குறளை பதிப்பிச்சிருப்பாங்களா? 1835 நோட் பண்ணிக்கோங்க நன்னூலை பதிப்பிச்சிருப்பாங்க. நன்னூல் ரொம்ப முக்கியமானது. பேக் சைடு கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1847 தொல்காப்பியத்தை பதிப்பிச்சிருப்பாங்க. தொல்காப்பியம் 1847 தொல்காப்பியம். அது கன்ஃபார்ம் தான். 4 அடுத்து 1894 முக்கியமான 2 நூல், ரொம்ப முக்கியமான ஒரு நூல் புறநானூறு இருக்கு இல்லையா, புறநானூரை உவேசா மொழிபெயர் பதிப்பிச்சிருப்பாரு. இன்னொரு நூல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரச்சனிய யாத்திரிகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. கிறிஸ்தவ சமயத்தாருடைய கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். கலைக்களஞ்சியம் கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிருஷ்ணபிள்ளை எழுதிய ரச்சனிய யாத்திரிகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலையுமே 1894 தான் வந்து பாத்தீங்கன்னா பதிப்பிச்சிருப்பாங்க. 1930 ஒரு முக்கியமான நூல் பதிப்பிச்சிருப்பாங்க. தெரியுமா? எங்க படிச்ச மாதிரி இருக்கா? 9th ஸ்டாண்டர்ட் புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல கொடுத்திருப்பாங்க. தமிழ் வீடு தூதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உவேசா பதிப்பிச்சிருப்பாரு. தமிழ் வீடு தூது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே தெரிஞ்சுன்னா அங்கங்க ஏதாவது பார்த்து எழுதிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் வைஸா வரிசையா. தூது என்பது தூதோட சேர்ந்து 6 தூதுகள் பதிப்பிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்களா, அது வந்து ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க. நமக்கு இப்ப நியூ புக் பேஸ் பண்ணி 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வீடு தூதுல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. அதுல 1930 உவேசா பதிப்பிச்சார் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. 1812 திருக்குறளை தஞ்சையில ஞானப்பிரகாசர் பதிப்பிச்சிருப்பாரு. அந்த 2வது 35 4 அது மட்டும் பார்த்து சொல்றேன்.
நன்னூல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தான் நன்னூல் எழுதியிருப்பாங்க. ஆனா பதிப்பிக்கும் போது நன்னூல் ஃபர்ஸ்ட் வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஆர்டர்ல நம்ம என்ன யோசிப்போம், இயர் மறந்தோடனே அதுக்கப்புறம் தானே இந்த புக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனா ரெண்டாவது தான் நன்னூல் தொல்காப்பியம் பதிப்பிச்சிருப்பாங்க. இது நன்னூல், இது தொல்காப்பியம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது புறநானூறு, ரொம்ப முக்கியமான ஒரு நூல் புறநானூறு. சிலபஸ்ல இருக்கோ இல்லையா, கண்டிப்பா வந்து புறநானூறுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. புறநானூறு லட்சுமி யாத்திரிகம் 1930 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வீடு தூது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும். இங்க நமக்கு பதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1812 தஞ்சை ஞான பிரகாசம் அப்படிங்கிறவரு பதிப்பிச்சிருப்பாரு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருக்குறளுடைய இந்த சிறப்புகள் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, திருக்குறளுக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் இடையான தொடர்பு, திருக்குறள்ல இருக்கக்கூடிய அந்த உடைமை என்னும் பேர்ல எத்தனை அதிகாரம் இருக்கு, அந்த டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்குமான தொடர்பு, திருக்குறளும் 7 எண் தொடர்பு, 7 எண் தொடர்பு, திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்குமான தொடர்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 7 சீர்களால் ஆனது, 7 சீர்களால் ஆனது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரங்களின் கூட்டுத்தொகை 1 + 3 + 3 = 7. குறட்பாக்களுடைய கூட்டுத்தொகை 1 + 3 + 3 + 0 = 7. 7 சீர்களால் ஆனது. 1133 அதிகாரத்தை கூட்டினோம்னாலும் அதோட கூடுதல் தொகை 7. 1330 குறட்பாக்களை கூட்டினாலும் அதோடைய கூடுதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7. அப்புறம் 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. குறட்பாக்களில் 7 அப்படிங்கிற நம்பரே 8 குறட்பால இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 என்னும் எண்ணு பெயர் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. இது என்ன 7 அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த பாடல்லையே யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, 7 7 பிறவியும் 7 கடலும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. 7 கடல் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு டைம் 7 வந்திருக்கு. 7 பிறப்பும் உள்ளுவர் தங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்கும். அதுல 7 பிறப்புன்னு சொல்லும் போது அந்த 7 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பர் வர்ற மாதிரி 8 குறட்பாக்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம 7. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒன்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா 107 மொழிகளுள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை கொஞ்சம் கவனிச்சுட்டு எழுதிக்கோங்க. வேற ஒண்ணு இல்ல, இந்த 107 மொழி அப்படிங்கிறது ஓல்டு புக் டீடைல், பழைய சமச்சீர் புக்ல ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. வேற ஒண்ணு இல்ல, இந்த 7க்குமான தொடர்புல ஒரு 5 பாயிண்ட், இது 7 வருது, இது 7 வருது, இது 7 வருது. அப்போ போல வரைக்கும், அப்போதைக்கு வரைக்கும் அந்த புக் பிரிண்ட் ஆகுற வரைக்கும் 107 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா புது புக்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப நிறைய மொழிபெயர்த்துட்டே போறாங்க இல்லையா, அளவே இல்லாம போயிட்டே இருக்கு. அதோட மகிமை தெரிஞ்சோடனே நிறைய பேர் மொழிபெயர்க்கிறதுனால இப்ப புது புக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில 100க்கும் மேற்பட்ட அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான். 100க்கு மேலதான் 107 இருக்கு, 100க்கு மேற்பட்டனாலும் ஒண்ணுதான், 107 ஒண்ணுதான். இது ஓல்டு புக் டீடைல் தான், ஆனா நீங்க எழுதுறது எழுதி வச்சுக்கோங்க சரியா. இதுல 7 இருக்கு இல்லையா, அதனால இந்த 7 தொடர்புக்காண்டி இதை கொடுத்து வச்சிருப்பாங்க. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற டீடைல கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கும் இல்லையா, உடைமை உடைமை உடைமைங்கிற பேர்ல 10 அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உடைமை அப்படிங்கிற பேர்ல உடைமை, அதாவது ஒழுக்கம் உடைமை, அன்பு உடைமை, பண்புடைமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 10 அதிகாரம் இருக்கு அப்படிங்கறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 10 படிக்கணும் அப்படிலாம் இல்ல, நீங்க சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அன்புடைமை, பண்புடைமை, அறிவுடைமை, ஒழுக்கம் உடைமை, பொறையுடைமை, இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, திருக்குறளும் அரிய தகவல்களும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அரிய தகவல்கள், அரிய தகவல்கள். அத இனி இந்த ஹெட்டிங் அந்த ஹெட்டிங் இல்ல, காமனா அந்த டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்க வேண்டியதான். விக்டோரியா மகாராணி கண் விழித்ததும் படிக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது முன்னாடி எப்படி சொல்றது, சமச்சீர் புக் ஆக்டிவ்ல இருக்கும்போது ரிப்பீட்டடான ஒரு எக்ஸாம் கொஸ்டின், டிஆர்பி போர்டா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி போர்டா இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. விக்டோரியா மகாராணி கண் விழித்ததும் படிக்கும் நூல், விக்டோரியா மகாராணி. ஒரு பாயிண்ட், ஒரு 3-4 ஒன்வேர்டு கொடுத்திருப்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. விக்டோரியா மகாராணி கண் விழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள். விக்டோரியா மகாராணி கண் விழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள். விக்டோரியா மகாராணி
அவங்க படிப்போம் இல்லையா, விக்டோரியா பேரறிக்கை அதெல்லாம். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சோன்னே, ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் முஸ்லீம் தான் குரான் ஓதுவாங்க. ஹிந்துஸா இருந்தாலுமே ப்ராப்பரா எல்லாரும் பண்ணலனாலும் சிலர் எஞ்சனே சாமி போட்ட முன்னாடி நின்று கும்பிட்டு திருநீர்லாம் வைப்பாங்க இல்லையா. அப்போ கிறிஸ்டின்காரங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. ஆனா இவங்க வந்து பைபிளை விட இதை மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுதான் இதோட சிறப்புல சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பாக்ஸ் போட்டு ரொம்ப பிரபலமான ஒரு ஒன்னடா கொடுத்திருந்தாங்க பழைய புக்ல. விக்டோரியா மகாராணி கண்விழித்ததும் படிக்கும்போது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ருஷ்ய நாட்டில், ருஷ்யா அல்ல ரஷ்யா எல்லாம் ஒண்ணுதான், ருஷ்ய நாட்டில் அணுத்துளைக்காத 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 கிரௌம்லின் மாளிகை, ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துருக்கோங்க, கிரௌம்லின் மாளிகையில் அணுத்துளைக்காத. ஒண்ணு இல்ல, இப்ப அணுகுண்டு ஏதாவது போட்டா கூட அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சேவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க நாட்டு பொக்கிஷங்களை எதையாவது பத்திரப்படுத்துவாங்க இல்லையா. அப்படி ருஷ்ய நாட்டுல அணுத்துளைக்காத அந்த கிரௌம்லின் மாளிகையில எதோட சேர்த்து இதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அணுத்துளைக்காத கிரௌம்லின் மாளிகையில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. நிறைய அவங்களோட முக்கியமான பொருட்கள் வச்சிருப்பாங்க, அதுல திருக்குறளையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ருஷ்ய நாட்டில் அணுத்துளைக்காத கிரௌம்லின் மாளிகையில் அது ஒரு நிமிஷம், இடையில ஒரு வார்த்தை வரும், சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்க பாதுகாப்பு பெட்டகம் பத்திரமானதெல்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்காண்டி அந்த இது வச்சிருப்பாங்க இல்லையா, பாக்ஸ் மாதிரியோ ஏதோ ஒண்ணு, அதை வந்து ஒரு பாயிண்டா கொடுத்திருப்பாங்க. ருஷ்ய நாட்டில் உங்களுக்கு இந்த பேர் மட்டும் ஞாபகம் வரணும், ருஷ்ய நாட்டில் அணுத்துளைக்காத கிரௌம்லின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டுல ஒண்ணு விக்டோரியா மகாராணி ஒரு ஒன்னு படிச்சீங்க, ருஷ்ய நாட்டுல கிரௌம்லின் மாளிகையில் வச்சிருக்காங்க. இங்கிலாந்தில் உள்ள காட்சி சாலையில், காட்சி சாலைனா மியூசியம், முக்கியமான பொருள் பார்வைக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, இப்ப நம்ம இதுலயுமே நிறைய பழங்கால பொருள் எல்லாத்தையும் மியூசியத்துல வைக்கிற மாதிரி இங்கிலாந்துல எந்த நாட்டுல நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த டீட்டெயில் ருஷ்யாவுக்கு, இந்த காட்சி சாலை அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு அப்படிங்கறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல அப்படிதான் கேட்டிருக்காங்க, எந்த நாட்டோட காட்சி சாலையில திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லாத்தையும் பார்த்தா நம்ம குழப்பிடும் வரிசையா, நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோவா கவனிக்காம வாசிச்சுட்டு போவோம், அங்க போனோடனே ஆன்சர் குழப்பிடும். இங்கிலாந்தில் உள்ள காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது, நோட் பண்ணிக்கோங்க. விவிலியம்னா பைபிள், விவிலியம்னா பைபிள், தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன, பைபிள் அப்படிங்கிறது, அதுக்கு ஈக்குவலா இதையும் வச்சிருக்காங்க அப்படிங்கறத சிறப்பா சொல்லியிருப்பாங்க. இங்கிலாந்தில் உள்ள காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா மகாராணி கண்விழித்ததும் படிக்கும் நூல். அடுத்து ருஷ்ய நாட்டில் அணுத்துளைக்காத கிரௌம்லின் மாளிகையில வச்சிருக்காங்க. இங்கிலாந்து காட்சி சாலையில விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா 9th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய, அது எடுத்துட்டாங்க, ஆனா ஒன்னு ரெண்டு டீட்டெயில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, எழுதிக்கோங்க. திருக்குறளில் இதுவுமே அந்த அரிய தகவல் அல்லது சிறப்பு தகவல் தான் வரும். இடம்பெற்றுள்ள இருமுறை வரும் ஒரு அதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. இருமுறை வரும் அதிகாரம், குறிப்பறிதல். உள்ள குறள் டீட்டெயில்ல வேறதா இருக்கும், அதிகாரத்தோட ஹெட்டிங் மட்டும் 2 டைம் வந்திருக்கும். குறிப்பறிதல், இருமுறை வரும் ஒரு அதிகாரம். இடம்பெற்ற 2 மரங்கள், இடம்பெற்ற 2 மரங்கள் என்னெல்லாம் வரும், பனை, மூங்கில். நம்ம நினைச்சிட்டு போ நிறைய பலாப்பழம், மாம்பழம் எதை பத்தியுமே பேசிருக்க மாட்டாரு அவரு, 2 மரத்தை தான், அதுவும் திணை நஞ்சு செய்யணும் அந்த இதுல பனை மரத்தை பத்தி பேசியிருப்பாரு. மூங்கில் கூட எங்க பேசியிருப்பாரு தெரியும், திணை, பனை, மூங்கில் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடம்பெற்றுள்ள 2 மரங்கள். இடம்பெற்றுள்ள பழங்கள் என்னெல்லாம், பழங்கள் இல்ல பழம், ஒரே ஒரு பழம் தான், நெருஞ்சி பழம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. நெருஞ்சி, மாம்பழம், மாதுளப்பழம், வாழைப்பழம், எவ்வளவு பழம் இருந்தாலும் எதை பத்தியுமே பேசிருக்க மாட்டார் அவர். இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் பனை, மூங்கில். இடம்பெற்றுள்ள ஒரே பழம் நெருஞ்சி பழம். அதே போல இடம்பெற்றுள்ள ஒரே விதை, இதெல்லாமே இடம்பெற்றங்கிற டீட்டெயில் கவனமா எழுதிக்கோங்க. குன்றிமணி விதை, குன்றிமணி விதை. இடம்பெற்றுள்ள ஒரே விதை குன்றிமணி விதை. இடம்பெற்றுள்ள ஒரே விதை. வேற 1 2 சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுலயே இன்னும் இருக்கு, இதே நோட் பண்ணிக்கோங்க. இந்த வர்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வராத எழுதலாம். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும், அகரத்தில் தொடங்கி சேர்த்து எழுதலாம், நகரத்தில் முடியும். ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் குரலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆள் இருக்கும்,
லாஸ்ட் குரலுடைய லாஸ்ட் லெட்டர் இன்ல முடிஞ்சிருக்கும். அகரத்தில் தொடங்கி இது உயிரெழுத்து மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, மேல்தோட கடைசி எழுத்து இந்த 2 சுழி எழுத்து. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொன்வேடு. இடம்பெறாத ஒரே ஒரு உயிரெழுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடம் பெறாத, இவ்வளவு நேரம் ஓரளவுக்கு இடம் பெற்றதை எழுதியிருப்பீங்க. இடம் பெறாத ஒரு உயிரெழுத்து எது அப்படின்னா அவ் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனிச்சம் குவளை மலர்கள். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இன்னொரு ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. விதை பழங்கூட மலர்கள், இடம்பெற்ற 2 மலர்கள். அனிச்சம் குவளை, அனிச்சம் குவளை. வேற மல்லிகை ரோஜா எந்த பூ பத்தியுமே பேசியிருக்க மாட்டாரு. அனிச்சம்பூ குவளை மலர். குவளை மலர் எந்த இடத்துல பேசியிருப்பாருன்னு தெரியல. ஆனா அனிச்சம் வந்து அந்த முகம் வாடிரும் அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த விருந்தினருடைய முகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இது பண்ணோம்னாலே அனிச்ச மலர் போல வாடி விடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை திரும்ப டைம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்ற அந்த டீட்டெயில்ல வருது. குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் 2 முறை இடம்பெற்றிருக்கு. இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மூங்கில், இடம்பெற்ற 2 மலர்கள் அனிச்சம் குவளை, இடம்பெற்ற ஒரே ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா நெருஞ்சி பழம், இடம்பெற்ற ஒரே விதை குன்றிமணி விதை. எப்படி அந்த திருக்குறள் எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் அப்படிங்கறத நோட் பண்ணிச்சுக்கோங்க. அப்புறம் திருக்குறளில் டைரக்டா வெளிப்படையாக இடம்பெறாத உயிரெழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ் அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ இருதிணை, ஐம்பால், மூவிடம், அதுக்கும் அது மாதிரி எழுபிறப்பு இதெல்லாம் சொல்றாங்களே, இது மாதிரி இடம்பெறாத ஒரு நம்பர் இருக்கும், எழுதிக்கோங்க. 9. திருக்குறள்ல 9 அப்படிங்கிற நம்பர் வந்து யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாராமா. 9 அப்படிங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க இல்லையா அந்த திருவள்ளுவர் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதுனீங்க இல்லையா, அந்த இடத்துல போய் ஒரு கரண்ட் அஃபேர் ஒன்று நோட் பண்ணி, கரண்ட் அஃபேரோட சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, இலங்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருள் உதவியால இப்ப ரீசெண்டா ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க கலைக்கூடம். திருவள்ளுவர் எப்படி சொல்றது, அந்த தமிழ் மொழி கலைக்கூடம் மாதிரி ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அதுக்கு திருவள்ளுவரோட பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியலையா? இலங்கையில இப்ப ரீசெண்டா அதுக்கான பண உதவி வந்து நம்ம தான் கொடுத்திருப்போம். நம்ம கட்ட சொல்லி கொடுக்கல, டொனேஷன் மாதிரி அமௌண்ட் கேட்டிருப்பாங்க. இந்தியாவை தான் அதிகமா பொருளுதவி கொடுத்திருக்கோம். ஒரு கலைக்கூடம் மாதிரி கட்டியிருப்பாங்க, தமிழ் கலைக்கூடம் மாதிரி. அந்த கலைக்கூடத்தோட பில்டிங்கோட நேம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். மாலத்தீவு ஸ்ரீலங்கால தானே? மாலத்தீவா இல்லையே, இப்ப கர்ணஃபேரி இடையில படிச்சேன். ஆனா ஸ்ரீலங்கா மாலத்தீவுலயும் கட்டியிருக்காங்களா? மாலத்தீவு நம்மளோட தானே வரும், அப்படி சொல்லுவீங்களா? ஆனா இது வந்து இலங்கையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இப்போ இருக்கையெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா செம்மொழி ரிலேட்டடா. சரி, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எழுதிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னொரு கண்ணு, சரி அப்புறம் சொல்றேன். ஆனா இலங்கைன்னு தான் படிச்ச மாதிரி இருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல. சரி பார்த்து சொல்லுங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல 9 அப்படிங்கிற நம்பர் இடம்பெற்றிருக்காது. உடைமை அப்படிங்கிற பேர்ல 10 அதிகாரம் இருக்கு, அது ஏற்கனவே எழுதிட்டோம். வேற அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலான டீட்டெயில் எழுதலாம். வேற இந்த திருவள்ளுவரை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப சிறப்புகள் எல்லாமே நோட் பண்ணிக்கணும். அந்த சிறப்பு சொல்லியிருப்பாங்க இல்லையா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, அந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லா நோட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், எழுதிக்கோங்க. யாமறிந்த புலவர்களிலே யாமறிந்த புலவர்களிலே யாமறிந்த புலவர்களிலே வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல், 3 பேர் வரும். மாத்தி மாத்தி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கார்ட்ஸ் 3 நூலுக்கும் வரும். கம்பராமாயணத்துக்கு வரும், சிலப்பதிகாரத்துக்கு வரும், திருக்குறளுக்கு வரும். யாமறிந்த புலவர்களிலே வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, யாருமே அப்படிங்கிறது அப்படி சொல்லியிருப்பாங்க. யாமறிந்த புலவர்களிலே வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. உண்மையதான் சொல்றேன், சும்மா புகழ்றதுக்காண்டி சொல்லல அப்படின்னு சொல்லி. யாமறிந்த புலவர்களிலே வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல். பேர் ஆடலாம் கிடையாது, மாற்றி கூட போட்டுக்கோம்.
பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. உண்மைதான் சொல்றேன், சும்மா புகழுக்காண்டி பேசல. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் இருப்பார் இல்லையா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாமறிந்த புலவர்களிலே வள்ளுவனை போல், இளங்கோவை போல், கம்பனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. ஒரே ஒரு நிமிஷம், எழுதிட்டீங்களா? எழுத வேண்டாம், இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வேற ஒண்ணு இல்ல, அது வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பாரா? சேர்த்து ரெண்டை பாரதியார் சொன்ன ரெண்டை எழுதிட்டு அப்புறம் பாரதிதாசன் சொல்லியிருப்பான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இது பாரதியார். அடுத்தது நோட் பண்ணிக்கோ, இதுவும் பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது, இதெல்லாம் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய. அடுத்தது, வள்ளுவன் தன்னை வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வள்ளுவனை பெற்றதால், அது வந்து பாரதிதாசனுடைய கூற்று, இப்ப சொல்றது பாரதிதாசனுடையது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, அது பாரதிதாசனுடையது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும், அது ஃபுல்லா நான் சொல்ற வேணா கவனிச்சுக்கோங்க. அதோட லாஸ்ட் லைன் மட்டும் தான் நமக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, வேற ஒண்ணு இல்ல. இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தேன்னு ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அதுல ஃபுல் பாட்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள், பொல்லாததில்லை குறைதீர்ந்த வாழ்வினிலே, அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படிங்கிறது. 4 லைன் வேணுமா? வேணாம் தானே, லாஸ்ட் லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இணை இல்லை முப்பால், அதாவது ஃபுல்லாவே திருக்குறளை பத்தி தான் புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லாஸ்ட் லைன் மட்டும் தான் ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. அதுல வேற ஒண்ணும் இல்ல, இந்த உலகத்துல இல்லாதது இல்ல, சொல்லாதது இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டு திருக்குறளுக்கு இணையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு அந்த பாட்டை. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, பாவேந்தர் பாரதிதாசன் தான். அடுத்து, இதே போல எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்து திருக்குறள் ஒரு மதத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ, ஒரு கவனிச்சுட்டு கூட எழுதிக்கோங்க. திருக்குறள் ஒரு மதத்தாருக்கோ, அது எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஒரு மதத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு இனத்தாருக்கோ ஒரு ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்தவங்களுக்கோ உரியதன்று, அது மண்பதைக்கு உலகுக்கு பொது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. கவனிச்சுட்டு எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா, யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருவிக்கா இருக்கிறாரு இல்லையா, அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. திருவிக்கா தான் சொல்லியிருப்பாரு. திருவிக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க பாலிட்டி ஐஎன்எம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. திருவிக்கா, இந்த சிங்காரவேலர் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொது உடைமை கருத்துக்களை பேசக்கூடியவங்க. இப்ப இந்த பொது அப்படின்னு வந்துருச்சுனாலே திருவிக்கா தான் பேசியிருப்பாரு அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, மண்பதைக்கு உலகுக்கு பொது அப்படிங்கிற டீடைல் நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் ஒரு மதத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இதே போல பெரிய புராணம் இருக்கு இல்லையா, பெரிய புராணத்துக்கும் ஒரு லைன் சொல்லியிருப்பாரு திருவிக்கா. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி திருவிக்கா தான் சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் பொதுவா காட்டுது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிக்கோங்க. இங்க திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சமயத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு இனத்தாருக்கோ உரியதன்று ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவங்களோட புக்கு, கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவங்களோட புக்குன்னு சொல்லவே முடியாது. ஒரு மதத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு இனத்தாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். இது அதுன்னு இல்ல, உரியது அன்று, அது உரியது அன்றுக்கு அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. அது மண்பதைக்கு உலகுக்கு பொது, உலகுக்கு பொது, மண்பதைக்கு உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா அப்படிங்கறத நோட் பண்ணிச்சு.
அடுத்து இது ஒரு முக்கியமான ஒன்று. யார் சொன்னாங்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க போய் உட்கார்ந்தோன்னே நல்லா படிச்சு போன மாதிரி இருக்கும். ஆன்சர் பார்த்தோன்னா பயங்கரமா குழப்பம். அதுவும் அதிகமா இந்த திருவள்ளுவர் பாரதியார், பாரதிதாசன் இவங்கதான் பயங்கரமா குழப்புவாங்க. ஒவ்வொரு வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த வையகமே இணை இல்லை அந்த 2 வார்த்தை வந்துருச்சுனாலே அதுலயும் மெயினா பாரதிதாசனை பத்தி அடிக்கடி கேட்பாங்க. எல்லாரும் போடக்கூடிய ஒரு ஆப்ஷனா பாரதியார் தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேரோடதையும் படிப்போம். அங்க போனோடனே குழப்பிடும். நீங்க நான் நினைப்பேன். நானா இருந்தாலுமே அங்க போனோடனே டக்குன்னு குழப்புற மாதிரியே இருக்கும். அந்த 2 வார்த்தையை மட்டும் பிடிச்சு வச்சுக்கோங்க. முப்பால் அல்லது இணை இல்லைங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே பாரதிதாசன். அதே போல அதுக்கு முன்னாடி இன்னொன்னு எழுதுறீங்க வையகமே அப்படிங்கிற நம்ம பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா நாடுன்னு பாரதியார் பாரதிதாசன் 2மே குழப்புற மாதிரியே இருக்கும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது பாரதியாருடையது. இந்த இது வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே அப்படி வையகமேன்னு வந்துருச்சுன்னா பாரதிதாசன் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த பொது அப்படின்னு வந்துட்டாலே மேக்சிமம் திருவிக்காவா தான் இருப்பாரு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 கோட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவர் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா திருக்குறளை பத்தியும் சொல்லியிருப்பாரு, வள்ளுவரை பத்தியும் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கவனிச்சுட்டு எழுதிக்கோங்க. திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒருத்தர் தோன்றி இருக்கல அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்ததே இந்த உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அது உண்மை கிடையாது. உண்மைன்னா அது தமிழர் அப்படிங்கிறவங்க ரொம்ப நாளா இருக்கக்கூடியவங்கதான் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க. இவர் திருக்குறளையும் வள்ளுவரையும் புகழ்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பாரு. கவனிச்சுட்டு எழுதிக்கோங்க. திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பது இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது வள்ளுவரை பத்தி. இதேதான் திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் என்னும் ஒரு மொழி இருப்பது உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது. இது 2மே அவர் தான் சொல்லியிருப்பாரு. கி.ஆ.பெ. விஸ்வநாதன். நோட் பண்ணிக்கோங்க. கி.ஆ.பெ. விஸ்வநாதன். திருக்குறள் குறள்னு எழுதுனீங்கன்னா மொழி தமிழ் நோட் பண்ணிக்கோங்க. வள்ளுவர் அவரை எழுதுனீங்க அப்படின்னா தமிழன் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 2மே ஆனா தனித்தனி கூற்றுதான். ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வேற எக்ஸாம்ல 2மே கேட்டிருக்காங்க. இனம் தெரிஞ்சிருக்காது. குறள் தோன்றிராவிட்டால் தமிழ் என்னும் ஒரு மொழி இருப்பது உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இந்த திருக்குறளை பத்தி பேசும்போது டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிற ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இருக்கு இல்லையா? தமிழ் மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளித்தட்டு. தமிழ் மொழிங்கிறது வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று. இது எல்லாமே ஓல்டு புக் இருக்கு இல்லையா? ஓல்டு புக்ல தமிழ் மொழி தொடர்பா திருக்குறள் தொடர்பா இவங்க எல்லாம் சொன்ன கூற்று. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க. இந்த கி.ஆ.பெ. விஸ்வநாதன் 2க்கும் நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப டைம் சொல்ல செக் பண்ணிக்கோங்க. திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றிராவிட்டால் தமிழன் அப்படிங்கிற ஒரு இனம் இருப்பது உலகிற்கு தெரிந்திருக்காது அப்படிங்கிறது அவர் தான் சொல்லியிருப்பாரு. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் என்னும் ஒரு மொழி இருப்பது உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எழுதிக்கோங்க. தமிழ் என்பது வெள்ளித்தட்டு. தமிழ் மொழி என்பது வெள்ளித்தட்டு. தமிழ் மொழி என்பது வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பாங்கன்னா டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. திருக்குறள் தமிழ் மொழி வெள்ளித்தட்டு. ஒரே நிமிஷம், அதுல இன்னொரு சின்ன கரெக்ஷன். வெள்ளித்தட்டு வெறும் வெள்ளித்தட்டுன்னு நார்மலா எழுதிட்டீங்கன்னா விட்டுருங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க.
அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட வெள்ளித்தட்டு, நல்லா டிசைன் பண்ண வெள்ளித்தட்டு அப்படிங்கிறது அதோட ஃபுல் லைன். தமிழ் என்பது அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட வெள்ளித்தட்டு, அந்த அப்படி அழகான பிளேட்ல வைக்கப்பட்டுள்ள ஒரு தங்க ஆப்பிள் தான் எது அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. திருக்குறள் அழகிய தமிழ் அழகிய வேலைப்பாடுகள் அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். இது வந்து டாக்டர் ப்ரௌல் சொல்லியிருப்பாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒன்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு எதை வச்சு தெரிஞ்சுக்குவோம்? நம்மளுடைய பழமையான இது எல்லாத்தையும் வச்சு. நம்மளுடைய நாகரிகம் முழுவதுமே அழிஞ்சு போனாலும் ரெண்டே ரெண்டு நூல், திருக்குறளும் கம்பன் காவியம், திருக்குறளும் கம்பராமாயணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எல்லா நாகரிகத்தையுமே புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவிடவே முடியாத ஒரு புகழுரையா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. கால்டுவெல் இருப்பார் இல்லையா, அவர் தான் சொல்லியிருப்பாரு, உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும், உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும், உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் உலக நாகரிகம். இது வந்து ஒரு ரிப்பீட்டடான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்டிருப்பாங்க பழைய புக்ல, பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின். உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும். கம்பன் காவியம்ங்கிறது கம்பராமாயணத்தை தான், உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதை புதுப்பித்து விடலாம், நாகரிகத்தையே புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கால்டுவெல் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாங்க. கால்டுவெல் மொழி ஆய்வுகள்லாம் நிறைய பண்ணியிருப்பாரு இல்லையா. தமிழ் மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார் இல்லையா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நூல். திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை புதுப்பித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில். அடுத்து இது நம்ம பேசிக்கா தெரிஞ்சதுதான். தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. தமிழுக்கு கதி. கதி என்னன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பராமாயணமும் திருக்குறளும். தமிழுக்கு கதி என்ன அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். கதின்னு அதைட்ட வேற வழி இல்லை, அவனே கதி, அதுவே புக்கே கதின்னு கிடக்குறாங்க, அவனே கதின்னு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. கதின்னா முழுக்க முழுக்க அது மட்டும்தான் அப்படின்னு. அப்ப அப்படி தமிழ் மொழிக்கே கதி என அழைக்கப்படக்கூடியது கம்பராமாயணமும் திருக்குறளும். இதுல ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரீசெண்டா போன குரூப் 2 நினைக்கிறேன், அது சொன்னவருக்கு போன குரூப் 4லயே குரூப் 2லயே வந்து பாத்தீங்கன்னா அது சொன்னவரோட பேரோட கேட்டு வச்சிருந்தாங்க. இது வெங்கடேசரா, ஒரே நிமிஷம். பெருசா சின்ன வயசுல இருந்து மனப்பாடமே பண்ணிருக்க மாட்டோம்ல. இந்த இடத்துல நடந்த குரூப் 2 இருக்கு. அப்படி சொன்னவர் யாரு அப்படிங்கிற பேரோட சேர்த்து கேட்டிருந்தாங்க. இப்படி அழைச்சவர் நம்ம வந்து அழைக்கப்படுகிறதுன்னு படிச்சோம் இல்லையா, இந்த மாதிரி இவரால் அழைக்கப்பட்ட நூல்கள் என்ன அதேதான் கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த பேரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒருவேளை. ஆனா அது ஃபர்ஸ்ட் எங்கன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்தா சிறப்பு தமிழ் புக்ல, 12th சிறப்பு தமிழ் புக்ல தான் அந்த ஒன்று பேசுறீங்க. செல்வ கேசவராய முதலியார். நோட் பண்ணிக்கோங்க. அந்த காங்கிறது ஞாபகம் இருக்கு, பேர் தட்டு. செல்வ கேசவராய முதலியார், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செல்வ கேசவராய. வேற ஒண்ணு இல்ல, இந்த அவங்க கேட்டப்போ வந்து கொஸ்டின்ல அவர் பேரை கொடுத்துட்டாங்க. என செல்வ கேசவராய முதலியாரால் அழைக்கப்பட்ட நூல்கள் எவைன்னு சொல்லிட்டு அந்த நூலை கதியை கேட்டதுனால எல்லாரும் எழுதியிருப்பாங்க ஆன்சரு. ஆனா ஒருவேளை போக போக யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா போச்சு இல்லையா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த ஏரியால இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா புக்ல தான் இருக்கும்.
செல்வ கேசவராய முதலியாரால் தமிழுக்கு கதி என அழைக்கப்பட்ட 2 நூல்கள் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளும் கம்பராமாயணம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தெரிஞ்ச கூற்றுகள் இருக்கு இல்லையா, நாலடியார்கள் எழுதிருப்பீங்க இல்லையா, ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயும் ஆளும் வேலும் பல்லு குருதி, 4 2 சொல்லு குருதி, அதுல 4னா நாலடியார், 2னா திருக்குறள், பழகு தமிழ் சொல்லருமை 4 2 அப்படின்னா 4னா நாலடியார், 2னா திருக்குறள். அடுத்து இந்த ஒவ்வொருத்தங்க பேர் எழுதிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுல இன்னொன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கபிலருடைய பாட்டு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, திணையளவு போதா சிறு புல் நீர் அப்படிங்கிற ஒரு பாடல் ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திணையளவு போதா சிறு புல் நீர், திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். பனையளவு பார்க்க திருக்குறள் மாதிரி இருக்கும், ஆனா இது திருக்குறள் கிடையாது. பனையளவு காட்டும் படித்தால். திருவள்ளுவ மாலையில கபிலருடைய கூற்று அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோ. கபிலர் இருப்பார் இல்லையா, குறிஞ்சி கபிலர், அவர் தான் சொல்லியிருப்பாரு. அந்த திருவள்ளுவ மாலையை பற்றி புகழ்ந்து 53 புலவர்கள் பாடியிருப்பாங்க இல்லையா, அதுல கபிலரும் ஒரு ஆளா இருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிறது. ஒண்ணு இல்லை, இதோட மீனிங் பாத்தீங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டா இருக்கும். ஏன் அப்படி முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ 7th 8th எல்லாம் அறநூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திணையளவு போதா சிறுபுல் நீருங்கிறது சமச்சீர் புக் இருக்கும்போது அது ஒரு செய்யுளாவே கொடுத்து வச்சிருந்தாங்க. திருவள்ளுவ மாலைன்னு போட்டு ஒரு செய்யுளாவே கொடுத்து அதோட விளக்கம், அந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்ததுனால இது அதிகமா கேட்டிருப்பாங்க. நான் எந்த நூலை பத்தி புகழ்ந்தது அப்படின்னா திருக்குறளை பத்தி புகழ்ந்தது திருவள்ளுவ மாலை. இதோட மீனிங் வேற உண்மையில ரொம்ப ஈஸியா இருக்கும். திணை அளவு போதா, திணைங்கிறது நமக்கு தெரியலையா, திணை அரிசி கடுகை விட சின்னதா இருக்கணுமா, அதை விட சிறுசா இருக்கக்கூடிய திணை அளவு போதா. இதோட மீனிங் வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப மரம் இருக்கும் இல்லையா, நம்ம சின்ன பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெரிய பனைமரம் இருக்கு, அது பக்கத்துல சின்ன சின்ன புல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புல்லோட நுனியில இந்த பனி நேரத்திலயோ இல்ல நார்மலாவே மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னோட டிராப் இருக்கும். அது அங்க மட்டும் இல்ல, இப்ப தரையிலேயே ஒரு டிராப் போட்டு நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளோட ஃபுல் ஷேப்மே அந்த குட்டியோண்டு டிராப்ல தெரியும் இல்லையா. அதுதான் பனைமரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன புல்லோட நுனியில முழு பனையோட உருவமும் தெரியும். அதான் திணையளவு போதா சிறு புல் நீர், சின்ன புல்லில் இருக்கக்கூடிய நுனியில இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து திணையை விட சின்னது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட பனையளவு காட்டும், பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பனைமரத்தோட உருவத்தை காட்டுது. இது வரைக்கும் அந்த ஓமையை சொல்லிட்டாங்க. படித்தால் அப்படிங்கன்னா என்னன்னா திருக்குறளை படிச்சாலும் அப்படிதான். பார்த்த 2 அடிதான், ரொம்ப குட்டி, ஒரு 4-5 அடி கூட இல்ல, வெறும் 2 அடிகளால் உலகளாவிய கருத்துக்களை கொண்டு இருக்கு இல்லையா, உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான கருத்துக்களை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத புகழ்ந்து இந்த கபிலர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பாடல் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. திணையளவு போதா, எப்படி இந்த வள்ளுவன் தன்னை அது மாதிரியும் இந்த அடிகள் யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அது மாதிரிதான் பாக்குறதுக்கு அளவுல 2 அடிதான் இருக்கு, படிச்சோம் அப்படின்னா பெரிய அருங்கருத்துக்களை எல்லாம் கொண்டது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதுவும் அவருடைய இந்த கபிலருடைய கூற்று. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா அவ்வளவுதான். அப்புறம் வந்து இந்த திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுதல், அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னா ஏதாவது மறந்துருக்குமா? ஓரளவுக்கு மேக்சிமம் எல்லாமே சொல்லியாச்சுதான். யூனிவர்சிட்டி ஞாபகப்படுத்தி பாருங்க. தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லியாச்சு. தேவையானது அவரை பத்தி, நூலை பத்தி, ஆசிரியர் குறிப்பு இல்லையா. ஓரளவுக்கு நிறைய. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்படியா, குரல் மட்டும் பதிச்சுதான் ஒரு நிமிஷம் பார்த்தது. வேறு பேர்கள் சின்ன பாக்குறேன். இன்னும் ஒரு 2 டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க.
என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு சொன்னாங்க இல்லையா, பாரதிதாசன் எழுதுனது இல்லையா, அதே போல கவிமணியோடைய ஒரு கூற்று எழுதிக்கோங்க. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழ் மாதின் ஓரளவுக்கு போதும். அதாவது என்னன்னா, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை, இனிய உயிர்நிலை. ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, புக் வைஸா பார்க்கும்போது தேவையான மேக்சிமம் கவர் ஆகக்கூடிய அந்த பேரு, சிறப்பு பேர், அந்த ஒன்னோட எல்லாமே தமிழ் மாதின் இனிய அது தமிழ் மாதின், ஒரு நிமிஷம் இருங்க, மாது, தமிழ் மாதிரி ஒண்ணு இல்ல, தமிழ் மாதிரி இந்த உலக மக்களுடைய உயிர் போல இருக்கக்கூடியது. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை. அந்த உரையோட சேர்த்து முதல்ல பதிப்பிச்சு வெளியிட்டவர் யாரு அப்படின்னா ராமானுஜ கவிராயர் அப்படிங்கிறவர். ஃபர்ஸ்ட் இவர் குரல் மட்டும் தான் பதிப்பிச்சிருப்பாங்க ஆரம்பத்துல. பரிமேலழகர் உரைதான் சிறந்த உரை. இந்த பதிப்பு எழுதுனீங்க இல்லையா, அது பக்கத்துலயே நோட் பண்ணிக்கோங்க. பதிப்பு தஞ்சையில ஞானப்பிரகாசர் பதிப்பு. காமனா அவங்க எந்த டீட்டெயிலுமே கொடுக்காம ஃபர்ஸ்ட் யாரு பதிப்பிச்சாங்கன்னு கேட்டா நீங்க தஞ்சை ஞானப்பிரகாசர் தான் போடணும். ஏன்னா அது ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கும்போது என்ன அப்படின்னா, உரையுடன் சேர்த்து, பரிமேலழகர் உரையுடன் சேர்த்து யாரு பதிப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா ராமானுஜ கவிராயர். பரிமேலழகர் உரையுடன் சேர்த்து பதிப்பித்து வெளியிட்டவர் ராமானுஜ கவிராயர். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரிமேலழகர் உரையுடன் சேர்த்து. வேற சிறப்புகள் அப்படின்னா இந்த திருக்குறளை எங்க அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அது ஒருவேளை இந்த பதிப்பிச்சு அரங்கேற்றம் பண்ண இடமா கூட இருக்கலாம். அடுத்து இன்னும் 2-3 சிறப்பு பெயர்கள் எழுதிக்கோங்க. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதா இது பேருன்னு இல்ல, பேர் கூட ஒரு 2 பேர் எழுதுற மாதிரி விட்டுட்டு கூட எழுதிக்கோங்க. இல்ல வரிசையா எல்லாமே சிறப்பு தானா அப்படி எழுதுனாலும் எழுதிக்கோங்க. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல். விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல். இது இப்போ ஸ்கூல் புக்லயே இருக்கும் அப்படியே லைனா. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக இப்ப இந்த சிறப்பு தமிழ் புக் பார்த்தோம் இல்லையா, அதுல கூட அந்த லைன் கொடுத்துருப்பாங்க. விவிலியத்திற்கு ஆனா இடையில கலர் எதுவுமே பண்ணாம சும்மா கொடுத்து வச்சிருப்பாங்க. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக, பைபிள்ங்கிறது ரொம்ப லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட நூல்னா திருக்குறள். அடுத்து இன்னொன்னு எழுதிக்கோங்க. மனிதன் மனிதனாக வாழ. இப்போ கீதையோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா திருக்குறள் பைபிள் பாத்தீங்கன்னா ஏசு பெருமான் அவங்க உபதேசம் பண்ண மாதிரி இருக்கும். குரான் இருக்குன்னா நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி இருக்குது. ஆனா இவர் நம்மள மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் தானே. இப்போ மனிதன் மனிதனாக வாழ, இது பழைய புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த ஒன் வேர்டு. மனிதன் மனிதனாக வாழ, மனிதன் மனிதனாக வாழ, அப்படியே மனிதன் மனிதனே வரும், குழப்பற மாதிரி இருக்கும். அதுல அப்படியே எழுதிக்கோங்க கேட்டு. மனிதன் மனிதனாக வாழ, மனிதன் திருப்பியும் மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைகளின் தொகுப்பு. மனிதன் மனிதனாக வாழ, மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைகளின் தொகுப்பு அல்லது ஒரு அறக்கருத்துக்களின் தொகுப்பு தான் திருக்குறள். மனிதன் மனிதன் 4 இடத்துல மனிதன் மனிதன்கிற வரும். நீங்க வாசிச்சு பார்த்து பொருள் புரிஞ்சு நம்ம ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதன்கிறது திருவள்ளுவர். மனிதனுக்கு நமக்கு கூறிய அறிவுரைகளின் தொகுப்பு, அந்த அறநூல்களின் தொகுப்பு, அறிவுரைகளின் தொகுப்பு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது திருக்குறள். அப்புறம் இடம்பெறவில்லைன்னு எழுதுனீங்க இல்லையா, அந்த இடத்துல போய் ஒரு ஒன்வர்ட் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் கடவுள். தமிழ் மொழியில இவ்வளவு சிறப்பா எழுதியிருக்கிறாரு. ஆனா தமிழ் கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இடம்பெறவே இல்லை அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ங்கிற சொல்லும் கடவுள் அப்படிங்கிற சொல்லும் இடம்பெறவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று.
எழுதிட்டீங்களா? அடுத்து இடம் பெற்றது எழுதுனீங்க இல்லையா, அதுல கீழே வந்து நோட் பண்ணிக்கோங்க. லீ நீ லீ நீ இல்ல ஞா. இந்த 2 லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இடம்பெற்று, ஒரு முறை இடம்பெற்ற எழுத்து. ஒரு இருக்குன்னா வேற வேற குரல்கள்ல நிறைய எல்லாம் இடம்பெற்றிருக்கும் இல்லையா, இந்த 2 லெட்டரும் மொத்தமா 1330 குரலும் சேர்த்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இடம்பெற்று. ஒரு முறை இடம்பெற்ற 2 எழுத்து, ஒரு முறை இடம்பெற்ற 2 எழுத்து லீ ஞ. மொத்த சொற்கள் எவ்வளவு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. 12,000 சொற்கள் இருக்கு. மொத்த சொற்கள் 12,000. மொத்தம் 247 எழுத்து இருக்கு இல்லையா தமிழ் மொழியில. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய 247 எழுத்துல 37 எழுத்து மட்டும்தான் இடம்பெறல, மீதி எல்லா எழுத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவ்வுன்னு ஒண்ணு படிச்சோம், அது வந்து டைரக்டா உயிரெழுத்து. அதுக்கு இதுக்கும் வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கோங்க. இது வந்து அந்த 37 லெட்டர் படிக்கல, 247 எழுத்து அக்கண்ணாவோட சேர்த்து அதுல அவ்வும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ் மொழியில 247 எழுத்து இருக்கு. அதுல திருக்குறள்ல இடம்பெறாத எழுத்துக்களின் எண்ணிக்கை 37. நம்ம அங்க படிச்சது வந்து இதுலயே வரும் தான் அது, ஆனா இடம்பெறாத உயிரெழுத்து அப்படின்னு தனியா படிச்சோம். அ இ வரிசையில அவ்வு வந்து இடம்பெற்றிருக்காதுன்னு ஏற்கனவே எழுதியிருக்கோம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அனிச்சம் புகழை நெருஞ்சி. அவர் அதிகமா பயன்படுத்திய ஒரு எழுத்து இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இதே போல வரக்கூடிய இன்னொரு எழுத்து நோட் பண்ணிக்கோங்க. நீ. இந்த நீ அப்படிங்கிற எழுத்து தான் அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஆயிரத்தி யூஸ் பண்ணியிருக்கிறாரா, நோட் பண்ணி. 1705 வாட். ஏ அப்பா, குரலே 133 குரல் தான். அப்புறம் மொழிபெயர்ப்புல வந்து பிரெஞ்சு மொழி எழுதணும் இல்லையா, அதே போல ஜெர்மன் மொழியில ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பரவிக்கோங்க. கிரால் அப்படிங்கிற 3 பேர் எழுதியிருப்போம். ஜி போப், வீரமாமுனிவர், அடுத்து ஏரியல் அப்படிங்கிற ஒருத்தர் பிரெஞ்சு மொழியில. இதுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மன் மொழியில கிரால் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஜெர்மன் மொழி கிரால் அப்படிங்கிறவர். வடமொழி, வடமொழினா சமஸ்கிருதத்துல யார் மொழிபெயர்த்திருப்பாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்பா தீட்சிதர் அப்படிங்கிறவர். பெருசா ஸ்கூல் புக் தாண்டி பெருசா ரொம்ப போக மாட்டாங்க. அப்பா தீட்சிதர் அப்படிங்கிற ஒருத்தர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெர்மன்ல வந்து கிரால். வேற வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு விட்டுட்டோம். பாரதியார் பாரதிதாசன் எழுதணும் இல்லையா, அதுல ஔவையாரோடது ஒண்ணு எழுதிக்கோங்க. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தெரித்த குரல். ஔவையாரோட ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அணுவே சின்னது, அதை தொலைச்சோம்னா எவ்வளவு குட்டியோ அதுல இருந்து இந்த உலகமே கடல்களால நிரம்பினது. அவ்வளவுதான். 7 கடலை தாண்டி அவ்வளோ லென்த்தா பார்த்தோம்னாலும் அது எல்லா கருத்துக்களையும் சேர்த்து குறுகிய வடிவுல தரிக்கப்பட்ட ஒரு நூல். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இதே அணு இருக்கு இல்லையா, அணுக்கு பதிலா கடுகு இருக்கும் இல்லையா, கடுகு, அது கடுகை துளைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யாரு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு புலவர். படிச்சிருக்கோம் இல்லையா, எப்படி திருக்குறள் தான், புகழுரைகள்ல தான். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டின்னு எப்படி ஔவையார் சொன்னாங்களோ, அதே லைன் எல்லாமே அதே தான். அணுக்கு பதிலா கடுகு அப்படிங்கிறது மட்டும், கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு புலவர் சொல்லியிருப்பார். இடைக்காடர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா?
நீங்க உங்களுக்கு ரொம்ப படிச்சு ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா, பழைய பேட்ச்னு படிச்சிருப்பாங்க. திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட்ல இப்ப இருக்கும். கபிலர் இருக்கிறார் இல்லையா, கபிலர் பரணர் அவங்களுடைய நண்பர் தான் இவர். கபிலர் பரணர் அவங்கள அந்த இடைக்காடர் அப்படிங்கிறவரு ஒரு புலவர் இருப்பாரு. 10th ஸ்டாண்டர்ட்ல திருவிளையாடல் புராணம் இருக்கும். அதுல இப்ப இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட்ல இவரை பத்தின கதை தான் ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. அடுத்து இறையனார் அப்படிங்கிற ஒரு புலவர் ஒண்ணு கொடுத்திருப்பாரு. 3ஆம் தமிழ் சங்கத்துல வரக்கூடிய. கேளுங்க, டவுட்டா? பரவாயில்ல, கேளுங்க சொல்றேன். பரிமேல் அழகர் உரையுடன் சேர்த்து பதிப்பிச்சவர் ராமானுஜ கவிராயர். பார்க்க திருக்குறள்ல உண்மையே இல்லாத மாதிரி இருக்கும், எவ்வளவு நிறைய டீடைல்ஸ் சின்ன சின்னதா. இது எல்லாமே ஸ்கூல் புக் தான். இப்ப கடைசி எழுதுற ஒரு 4-5 மட்டும் தான் கொஞ்சம் வெளியே இருந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்ல ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 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 கொடுத்து வச்சிருப்பாங்க. கடைசியா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இறையனார் அப்படிங்கிறவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. குன்றாத செந்தளிர் கற்பகத்தில் தெய்வ திருமலர். செந்தளிர் குன்றாத இது இப்ப இடையில ரீசெண்டா கேக்குறாங்கன்னு சொன்னாங்க. குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர். அது அப்படியே போயிட்டே இருக்கணும் 2 நிலை. அது போல அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த லைன் மட்டும் முக்கியமான நோட் பண்ணிக்கலாம். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் இறையனார். எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? சிறப்பு தமிழ் புக்ல அந்த இலக்கணவியல் அப்படிங்கிறது ஒரு டைம் வாசிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல அகப்பொருள் உரை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இறையனார் அகப்பொருள்னு சொல்லிட்டு அடிக்கடி நிறைய இடங்கள்ல கேள்விப்படுவோம். இறையனார் அப்படிங்கிறவரு அகப்பொருள் உரைன்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இலக்கணத்துடைய உரை, அகப்பொருளுக்கு உரை எழுதியிருப்பார். இறையனார் அகப்பொருள் உரை அவர்தான். குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போலதான், அந்த மலர் மாதிரிதான் திருக்குறள், வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவிக்கா ஒரு வகுப்பா இருக்கு, அது எல்லாமே முடிச்சிட்டோம். பாரதிதாசன் முடிச்சாச்சு. வள்ளுவனை பெற்றதன் கம்பராமாயணம், நாலுடையர், பழகு தமிழ் சொல்லணும். இந்த ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் இருக்காது, மட்டும் ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. திருக்குறளுக்கு முன்னோடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் தான், ஆனா அதோட மேக்சிமம் எல்லாமே முடிஞ்சிடும். திருக்குறளுக்கு முன்னோடி வந்து எது அப்படின்னா புறநானூறு. முன்னோடி புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் நாலடியார். திருக்குறள்ல ஷார்ட்டா சொல்லியிருப்பாரு, அதே கருத்துக்களை தான் விளக்கமா சொன்னது எது அப்படின்னா நாலடியார். திருக்குறளின் முன்னோடி புறநானூறு. ஒரு மதத்தாருக்கோ ஒரு மொழி இயற்கை வாழ்வில்லமா, வாழ்வில், அதை நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறளின் முன்னோடி வந்து பாத்தீங்க, இப்போ அது வந்து நம்ம எங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும், சிறப்புலதான் நோட் பண்ணணும் இல்லையா. இயற்கை வாழ்வில்லம் அப்படிங்கிறதும் திருக்குறளை பத்தி தான் சொல்லிப்பாங்க. ஒண்ணு இல்ல, அந்த இயற்கையோட சேர்ந்த மாதிரி இயற்கை பரிணாமம், இயற்கை இன்பக்களம், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், இயற்கை வாழ்வில்லம் எது அப்படின்னா திருக்குறள். சில தனியா அங்க உள்ளது, இப்ப நம்ம திருக்குறள் தொடர்பா படிக்கிறதுனால நோட் பண்ணிச்சுக்கோம். இயற்கை வாழ்வில்லம். திருக்குறள் படிச்சாதான் நல்லா இல்லத்துல வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏதாவது ஒரு கிண்ட் உங்களுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. எழுதிக்கோங்க. முன்னோடி வந்து புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் நாலடியார். திருவள்ளுவர் ஷார்ட்டா சொல்லியிருப்பாரு, அதேதான் சமண முனிவர்கள் விளக்கமா, கல்வி கல்லுங்க, போய் பேசாதீங்க, மற்றவரை மதிங்க, எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பாங்க. அடுத்து பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை. அது ஏற்கனவே எழுதிட்டோம்னா, இருந்தாலும் இந்த ஆர்டர்ல அப்படியே வரிசை எழுதுனாலும் எழுதிக்கோங்க. பெருமையை கூறுவது திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சாரம், நீதிநெறி விளக்கம். திருக்குறளின் சாரம் அப்படியே கோட்ஸ் மாதிரி. திருக்குறளின் முன்னோடி விளக்கம், சாரம் எது அப்படின்னா நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் யார் எழுதியிருப்பாங்க? குமரகுருபரருடைய திருக்குறளின் சாரம். சாரங்கிறது அந்த கருத்துக்களை சார்ந்து எழுதப்பட்டது, அந்த மாதிரி வந்து திருக்குறளின் சாரம். திருக்குறளின் ஒழிப்பு அப்படின்னு ஒரு நூல் சொல்றாங்க. திருக்குறளின் ஒழிப்பு. திருவருட்பயன் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல இப்போ புகழக்கூடியது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மாதிரி திருக்குறளின் ஒழிப்பு, பார்த்துக்கோங்க. ஒழிப்பு எனப்படுவது திருவருட்பயன்.
யார் இந்த திருவருட்பயன் எழுதியிருப்பாங்க அப்படின்னா உமாபதி சிவம் அப்படிங்கறத note பண்ணிக்கலாம். திருவருட்பயன் திருவருட்பயன் உமாபதி சிவம் உமாபதி அவ்வளவுதான். திருவள்ளுவர் அப்படின்னு திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேக்சிமம் எவ்வளவு கருத்து இருக்கோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. காலம் இன்னும் மரபுலடி வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரிமேலழகர் உரை ஞானப்பிரகாசம் 10 பேர் எழுதுனீங்க இல்லையா? அதுல சிறந்த உரை பரிமேலழகர் உரை, முதல் உரை மணக்கோட ஒரு உரை எழுதிட்டீங்க இல்லையா? ஆனா அந்த ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அந்த 10 பேர்ல ஏஜ் மூத்தவர் யாரு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தர்மர் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. காலத்தால் முந்தையவர். அவரு வந்து உரைப்படி முந்தையவர் கிடையாது, வயது அடிப்படையில கால அடிப்படையில அவர் தான் சீனியர். ஃபர்ஸ்ட் தான் எழுதி இருக்கும், இருந்தாலும் அந்த ஒன்வேர்டு கேட்பாங்க. காலத்தால் முந்தியவர் யார் அப்படின்னா தர்மர். 3 படிக்கிறீங்க, 3ஐயும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. காலத்தால் முந்தியவர் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தர்மர். முதல்ல உரை எழுதினவர் மணக்குடவர். என்னதான் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தாலும் அவரோட பெஸ்டா ஒரு ஆள் எழுதுறாரு பரிமேலழகர் அப்படிங்கிற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. வேற அப்படின்னு பொய்யில் புலவர், வான்புகழ் வள்ளுவர், நாயனார், தேவர், சிறப்பு பெயர்கள் எல்லாமே எழுதிட்டோம். தேவர் என கூறியது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கூறுவது அறத்துப்பால். தனி அறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லறவியல், பாயிரவியல், அதெல்லாம் 3 வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைட்லயே எங்கேயோ. தனி மனிதனுடைய தேவையான, அதாவது தனி மனிதனுக்கு தேவையானது அறத்துப்பால். தனி மனிதனது வாழ்வு பற்றி கூறுவது. சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்கள், சமுதாய வாழ்வை பற்றி கூறுவது பொருட்பால். அதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல், அரசர் அதெல்லாம் வருது இல்லையா, அமைச்சியல், அந்த டீட்டெயிலாம் ஒரு சொசைட்டிக்கு தேவையான டீட்டெயில். தனி மனிதனுடைய வாழ்க்கை பற்றி வாழ்வுக்கு தேவையானவற்றை கூறுவது அறத்துப்பால், சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை கூறுவது பொருட்பால், அக வாழ்க்கை பற்றி கூறுவது இன்பத்துப்பால். அக வாழ்க்கை அப்படிங்கும்போது உள்ளத்துல அன்பு, காதல் அதெல்லாம் பத்தி பேசக்கூடியது இன்பத்துப்பால். தனி மனிதனுக்கு தேவையான கருத்துக்களை கூறுவது அறத்துப்பால், சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை கூறுவது பொருட்பால், இது அக வாழ்க்கை ஒருவனுடைய அக வாழ்க்கை பற்றி கூறுவது இன்பத்துப்பால். இது உங்களுக்கு இந்த டீடைல் பெருசா அப்படியே டைரக்டா இந்த 15 மார்க்ல கேட்கலன்னா கூட உங்களுக்கு 8 யூனிட்டுக்கு ஃபுல்லா எப்படி சுத்தினாலும் ஏதாவது ஒரு விதத்துல பொறுத்துக்கவோ ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகிட்டே இருக்கும். திரு 2 அடி வெண்பா சிறப்பு அடைமொழி பெற்றது. ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு வந்துட்டோம். இந்த திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படிங்கிற ஒரு ஒன்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடையெடுத்த கருவியாகு பெயர், அடையெடுத்த கருவியாகு பெயர். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரட்பா அப்படின்னா என்ன, பா வகையில ஒண்ணு. ஆசிரியப்பா, வெண்பா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு 4 பா இருக்கு. அந்த வெண்பால ஒரு வகைனா குரல் வெண்பா அல்லது குரட்பா. ஆக்சுவலி அது வந்து எதை உணர்த்தணும், பாவுடைய அந்த டைப் உணர்த்தணும். ஆனா இங்க குரல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நூலை குறிக்குதா, அதனால இது ஆகு பெயர்ல வந்துருது. அது ஃபுல்லா பார்க்கும்போது அடையெடுத்த கருவியாகு பெயர். கருவின்னு என்ன, இந்த புத்தகத்துக்கு ஆகி வந்திருக்கு. ஒரு பாவோட பேரு அந்த பாவால் அமைந்த ஒரு கருவி, கருவிங்க அந்த நூல் புத்தகத்துக்கு ஆகி வந்ததுனால அடையெடுத்த கருவியாகும். விளக்கம் கேட்க மாட்டாங்கன்னு பெருசா இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடையெடுத்த கருவியாக, இது பழைய புக்ல இது ஒரு ரிப்பீட்டடான எக்ஸாம் கொஸ்டின் தான். வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருக்குறள் ரிலேட்டடா மேக்சிமம் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏதாவது ஒண்ணு 2 டீடைல் மிஸ் ஆயிருந்துச்சுனாலும் இடையில அப்பப்போ ஞாபகம் இருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு குறளையும் என்னென்ன கலர்ல பதிப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒன்வேர்டு இருக்கு. எப்படி கலர் தெரியுமா? சரி, 3 கலர் தெரியும், ஆனா கலர் எந்த பாக்கு எது? சிகப்பு ஒண்ணு, ஒயிட் ஒண்ணு, பிளாக் ஒண்ணு வரும் இல்லையா? என்ன பாலுக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கும் கலப்பிச்சு, அதனாலதான் பாத்திரலாம். அது எப்படி படிச்சாலுமே டக்குன்னு ஞாபகம் வராது. ஞாபகங்கிறத விட கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. 7th தமிழ் கொடுக்குறாங்க. 7th தான் கண்டிப்பா. 7th செகண்ட் டேர்ம்ல இருக்கும். உங்களுக்கு தேடணும்னாதான் கஷ்டம், எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம்.
வேற ஒண்ணும் இல்லை, நீங்க அதை உள்ள பார்க்கும்போது அந்த வள்ளுவர் கோட்டம் டீட்டெயிலும் நோட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா 7th புக்ல இருக்கிறதுனால. கலங்கரை விளக்கம் எப்படி ஒரே நிமிஷம், நான் 5வது படமா தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க, 6வது படம் 133. தமிழ் ஒளிர் இடங்கள் சொல்லிட்டு ஒரு 4-5 பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா பாத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை, பார்த்துட்டு புரிய கத்துக்கலாம். வெள்ளை வந்து பொருள், ஃபர்ஸ்ட் அறம் வந்து சிகப்பு, இன்பத்து பால் கருப்பா, அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் படிச்சு மனசு உள்ளனால இருட்டா இருக்கும், சின்ன லைட்டா பாத்துருவோம், டவுட்லயே படிக்க வேணாம். அதனாலதான் எனக்குமே 90% ஞாபகம் இருக்கு, அதனால சொல்லும் போது தப்பா சொல்லிடக்கூடாதுல்ல. 5வது படமா 6வது படமா இந்த படம் கீரை பாத்திக்கு பின்னாடிதான் கொடுத்துருப்பாங்க. பண்ண முடியாதா பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல, இந்த வள்ளுவர் கோட்டம்னு சொல்லி எழுதணும் இல்லையா, டீடைல் வேணா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கவனிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது. திருவள்ளுவர் கோட்டம் வந்து அவருடைய புகழை உலகறிய செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான், சென்னை கோடம்பாக்கத்துல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட கட்டுமான பணிகள் 73ல தொடங்கி 76ல நிறைவு பெற்றுச்சு. பெருசா படிக்கணும் இல்லை, ஆனா புக்ல 7th புக்ல இருக்கிறதுனால திடீர்னு கேட்டு வச்சுருவாங்க, வேற எக்ஸ்ட்ரா டீடைல் எல்லாம் விட்டுட்டு இதை கேட்டாங்கன்னா போச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் தேர் போன்ற அமைப்புல இருக்கு, பிக்சர் பார்த்து வச்சுட்டீங்கன்னா போதும், திருவாரூர் தேர் மாதிரி இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிலை வந்து ரிப்பீட்டடா எல்லாம் கேட்டு எல்லாருக்கும் தெரியுங்கிறது அவங்களுக்கே தெரியும், அதனால வேற ஏதாவது போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போனாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கை வைப்பாங்க. புக்ல தான் இருக்கும், திருவாரூர் தேர் மாதிரி இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இழுத்து செல்வது போல தேரை கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. டோட்டலா பாத்தீங்கன்னா கருங்கற்கள், அது பெருசா நோட் பண்ணணும்னு இல்ல. இதன் அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. இந்த தேர் கட்டிடத்தோட அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா 25க்கு 25, அது ஈஸியா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், சதுர சேஃப்ல இருக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 25க்கு 25, அது ஓரளவுக்கு பெருசா குழப்பாது. அடுத்து பாருங்க, இந்த ஒன்று ரொம்ப முக்கியமானது, மொத்தம் 4 சக்கரங்கள் ஒவ்வொரு பக்கத்துலயும் இருக்கும். அதுல கடைக்கோடி 2 சக்கரங்கள் பெருசாகவும் நடுவுல உள்ள 2 சக்கரங்கள் இந்த பிக்சர் பார்த்தே படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. 2 பக்கங்களிலும் பக்கத்திற்கு 4 சக்கரங்கள், இந்த பக்கம் 4 வீலு, அந்த பக்கம் 4 வீல் இருக்கு. அதுலயுமே லாஸ்ட்ல இந்த வீலும் இதுவும் பெருசா இருக்கு, நடுவுல இருக்கிற 2ம் சின்னதா இருக்கு. நமக்கு திடீர்னு எதை கேட்பாங்கன்னே தெரியாது, இந்த டைம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த டைம் அது முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 சக்கரங்கள் பெரியனவாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறியனவாகவும் உள்ளன. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ இது எப்படி இருக்கும் அப்படின்னா 8 கோண ஷேப்ல இருக்கு, பாருங்கோணம் அப்படி சொல்றோம் இல்லையா, அதே போல எண் கோண வடிவில் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல உள்ள, இதுக்கு அடுத்த ஒன்வேர்டு நமக்கு உள்ள திருவள்ளுவரின் சிலை, உள்ள வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்று உள்ளது, அது பெருசா இது பண்ணணும் இல்ல, இந்த இடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும், அறத்துப்பால் தான் கருப்பு கலர் மாத்திருக்கு பாத்தீங்களா, எப்படி படிச்சாலும் உங்களுக்கு தெரியல, புக்கை கரெக்டா வரணும். ஆனாலும் இப்போ ஒரு வாரத்துக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் திருப்பி மறந்துடும். அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும், சின்ன வயசுல இருந்து ரிப்பீட்டடா படிச்சிருக்கோம்ல, அது வந்து நமக்கு அப்படியே ஆள் மனசுல பதிஞ்சிடும். இந்த மாதிரி அப்பப்ப படிக்கிறது திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும் பொருட்பால் வெண்ணிற கல்லிலும், பொருட்பால் அந்த நிறம் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும், கல்லிலும் இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும். இது வேணா இப்படி சின்னதா ஒரு கிண்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அறக்கருத்து பெருசா யாருக்குமே பிடிக்காது இல்ல, அறக்கருத்து அப்படின்னு சொல்லி கருப்பு கலர்ல விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், பொருட்பால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு பொருள் நல்லா பளிச்சுன்னு விலையா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்பதான் படிச்சோம் நம்ம தலைவர் தலைவியிடையான அன்பு வாழ்க்கை, ரெட் கலர்ல ரோஸ் கொடுக்குற மாதிரி, அதே ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ல ஏதாவது 1-2 ஞாபகம் இருந்தா கூட பேலன்ஸ் எழுதிடலாம். அறக்கருத்து யாருக்குமே பிடிக்காது, அதனால கருப்பு கலர் டார்க் கலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருட்பால் எல்லா பொருட்கள் வந்து நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டா பியூரா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ் ரோஸ் சிவப்பு கலர் ரோஸ் பூ அந்த மாதிரி எதாவது ஞாபகம் வச்சுட்டு இன்பத்துப்பால் செந்நிற கல்லிலும் அப்படிங்கறத நோட் வச்சுக்கோங்க. ஓவியங்களும் வரையப்பட்டன.
அவ்வளவுதான். இதுல ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரே ஒரு நிமிஷம், இங்க ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னு மட்டும் பாத்திரலாம். சிறப்பு தமிழ்ல திருக்குறள் தொடர்பான ஏதோ ஒண்ணு ரெண்டு பெருசா ஒண்ணு இல்ல. மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட இது ஃபுல்லா அறத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா நூலையும் கொடுத்துட்டாங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். இதுல எல்லாம் இல்லை. ஒரு மறை அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, இது மட்டும்தான் திருக்குறளுக்கு. 14 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ள அறநூல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மையான மணிமுடியாக விளங்கும் திருக்குறள். அந்த லைன் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மணிமுடியாக விளங்கும் அறநூல்களிலேயே மணிமுடியாக இருக்கக்கூடியது. பார்க்க முக்கியமானது வரையே தெரியாது, எக்ஸாம்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். பார்த்தா புக்ல அந்த லைன் அப்படியே இருக்கும். திருக்குறளின் மணிமுடியாக விளங்கக்கூடியது. அறநூல் அப்படின்னோடனே நமக்கு அங்க போய் உட்கார்ந்தோடனே நாலடியாரா இருக்குமா, நான்மணிக்கடியா இருக்குமா, ஒவ்வொன்றா கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். மணிமுடியாக விளங்கும் திருக்குறள், உலகம் போற்று உலக பொதுமறை, முப்பால் பெருமை கொண்டது. இதெல்லாமே நமக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையுடையது. அது நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், பார்க்க மட்டும் செஞ்சுக்கோங்க. இந்நூலை இயற்றிய திருவள்ளுவரின் காலம் வரலாறு கிடைக்கவில்லை அப்படிங்கறத நோக்கிக்கோங்க. எனினும் கிமு 31ஆம் நூற்றாண்டு வந்து இவர் பிறந்த ஆண்டாக கணக்கிடப்படுகிறது. அவ்வளவுதான். அடுத்து கூடா ஒழுக்கத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. இது இப்பவே இருக்கு. மாந்தர் ஒழுங்குமுறை கூடா ஒழுக்கம். இந்த கூடா ஒழுக்கத்துக்கு நம்ம அதாவது கெட்டவங்களை பத்தி பேசுறதுதான் போலி துறவியரை மனதில் கொண்டே வரையறை செய்யப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே 2 டைம் பார்த்தோம், அறநூல்கள் பார்க்கும்போது தான். அதனால இங்க திருக்குறள் அப்படிங்கிறதுனால அவ்வளவுதான். மித்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் தொடர்பா அதிகபட்சமா எல்லா டீட்டெயிலுமே முடிஞ்சிருச்சு. 1 2 ஏதாவது இந்த புக் பேக்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நான் பார்த்தாலும் சொல்றேன், நீங்களுமே பாத்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலக்கணம் இந்த வாக்கியம் வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருநாவலர் எழுதிட்டா முதற்பாவலர் எழுதியிருக்கோமா பாருங்க, இல்லாத பேர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. முதற்பாவலர் நாயனார் எழுதிட்டோம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், அறம்பொருள், பாயிரவியல், இல்லறவியல், இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிளாஸ் போக போக 1 2 டீடைல் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் புரிதம் என்றால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. உலக புதுமுறைன்னு அழைக்கிறதுக்கு ரீசன் கொடுத்திருக்காங்க பாருங்க. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா காலத்திலையும் எப்போதும் பொருந்துற மாதிரியான காப்பியம் அப்படிங்கறதுனால உலக பொதுமறைன்னு கொடுத்திருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்களும் மீதி எல்லாமே நம்ம எழுதுனதா. உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயிறு, வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் எல்லாமே எழுதிட்டோம். குரல் வெண்பா என்னும் பாவகையிலானது பாவின் வேறுபட்டு பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக, அந்த திரு எதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அடைமொழியும் ஓகே தான், உயர்வு விகுதி அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு தெரிஞ்சதாதான் இருக்கும். அங்க போய் இந்த லைனை பார்க்கும்போது நமக்கு எங்கேயோ பழக்காத மாதிரி, எங்கேயுமே நம்ம பார்க்காத மாதிரி, ஏதோ புதுசா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு டைம் புக்ல கண்ணால பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா எந்த புக்குன்னு நம்ம தேவையில்லை, இது புக்ல தான் இருக்கு அப்படிங்கறது தெளிவாய்க்குவீங்க. திரு என்னும் அதாவது பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக, நம்ம என்ன படிச்சிருப்போம், திருங்கிறது அடைமொழி, அடைமொழி சிறப்புங்கிற வரைக்கும் படிச்சிருப்போம். இந்த உயர்வு விகுதி அப்படிங்கிற வார்த்தையை படிக்க மாட்டோம். நம்ம திடீர்னு யோசிச்சுட்டு விகுதினா என்ன வரும், ஒரு சொல்லோட லாஸ்ட்ல வரும், ஆனா இது திரு ஃபர்ஸ்ட்லயே இருக்கு, அப்ப இந்த கூற்று தப்பு, நம்மளா அசியூம் பண்ணி தேவையில்லாம நிறைய தப்பு பண்ணிடுவோம். அதுக்காக தான் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. 7 சீர்களில் அதெல்லாமே படிச்சதுதான். 10 பேருடைய உரை, பரிமேலழகர் உரை, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எழுதுனதுதான். போதும். இந்த இடத்துல திருக்கூட்டல் குரல், 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, 2 அடி வெண்பா, சிறப்பு அடைமொழி. அதே திருக்கு அங்க பாருங்க உயர்வு விகுதின்னு கொடுத்திருந்தாங்க, இங்க சிறப்பு அடைமொழின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, பெருசா ஒண்ணும் இல்ல. அடையெடுத்த கருவியாகு பெயர், மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். பாயிண்ட் வேணா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நாடுகள்ல நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடியே மனிதனுக்கான வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வின் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் தான் இந்த திருக்குறள். கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த இடம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமே 4 2ல் 4 என்பது நாலடியார் திருக்குறள். அது எல்லாமே தெரிஞ்சதுதான். இது ஒரு பழம்பாடல். அந்த 10 பேருடைய பேர் இருக்கு இல்லையா, தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையார் மல்லர், பரிப்பெருமாள் காளிங்கர், வள்ளுவர் நூலுக்கு எல்லையுரை செய்தார் இவர். வள்ளுவர் நூலுக்கு எல்லையுரை செய்தார் இவர். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க முதலில் ஏட்டுச்சுவடியில் திருக்குறள் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அடுத்து போக வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இந்த பாடல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, வள்ளுவனை பெற்றதால். இது வந்து அந்த ஆசிரியர் பாரதியார், பாரதிதாசன் நம்ம எழுதுனதுதான், பெருசா அதுல ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான், முடிச்சிட்டாங்க. புது புக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓல்டு புக்லயே இதே போல ஒரு டீடைல் இருக்கும், லைட்டா நோட் பண்ணிட்டோம்னா முடியும்.
என்ன போத தெய்வ புலவர் தமிழ் கிடைக்கவில்லைன்னு கொடுத்திருப்பாங்க. 31ஆம் நூற்றாண்டு முப்பெரும் பிரிவுகளை எப்படி நாயனாரா நாயனார் எழுதிட்டோம். அதான் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ரெண்டு பேர் சென்னா போத தெய்வ புலவர் தமிழ் மறை பொதுமறை முப்பால் அங்கங்க தொகுத்து கொடுத்திருப்பாங்க. இது நமக்கு உள்ளது. திருவள்ளுவர் ஆண்டு கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 31 கூட்டணும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடணும் அப்படின்னா 31 கூட்டணும். எல்லாமே ஸ்கூல் புக்ல ஓல்டு புக்ல இருந்த டீடைல்ஸ் தான். எழுதிட்டேன் நான் எல்லாமே. வந்து உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் அப்படிங்கிறது முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன கொடுத்திருந்தாங்க, உலகில் வாழும் மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி கருத்து, எல்லாமே மீனிங் ஒண்ணுதான். என்னன்னு மட்டும் இங்க இருக்கு பாருங்க. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையானது. அவ்வளவுதான். திருவள்ளுவர் கற்பதனால் மனித வாழ்க்கை செமையரும் பண்புகள் வளரும், மனிதர்களிடையே வேறுபாடு. நார்மலா எல்லாமே நமக்கு படிச்சதுதான். அதனால புக்ல ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கேயே ஃபுல்லா 107 இது வரைக்கும் பார்த்திருந்தோமா. இதுல இருக்கக்கூடிய புக் பேக் ஒன்வேர்ட்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா 15 மார்க் தான். ஆனா திருக்குறளும் அறநூல்கள் மட்டும் தானே இருக்கு. பழைய இதுல இருந்து இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, இப்ப விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம், வேற வேற கொடுத்துருப்பாங்க. நீங்க புக்ல ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அறியத்தக்க உறுதி பொருளாக இன்னும் முப்பெரும் பிரிவுகளை உடையது முப்பால் எனப்பட்டது. 1330 குரட்பாக்கள், பெருமையை உணர்ந்த லத்தீன்லயும் ஆங்கிலத்திலயும் எல்லாமே நம்ம படிச்ச டீட்டெயில் தான். ஸ்கூல் புக்ல உள்ள டீட்டெயில் போது என்ன அப்படின்னா உதடுகள் ஒட்டும் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. அதே போல அறம்பொருள் இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குரல், இந்த குரல் 3 இதுலயே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு குறிப்பு, அழகு, மேன்மை. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. திரு என்னும் சொல்லுக்கு பொருள் நோட் பண்ணிக்கோங்க. செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை. திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறளுக்கு திருன்னா செல்வம். நம்ம நாலடியார்லயோ இதுலயோ ஒரு நூல்ல படிக்கும் போது ஒரு டைம் படிச்சிருப்போம். திரிகடுகத்துல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். திரு உந்தீர் இன்றே வெந்தீர் இன்றேல் இனிது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது செல்வம் நற்பண்புடையாரிடம் சேரக்கூடிய செல்வம் வந்து குறையாமல் இருப்பது இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு இனியவை நாற்பதுல படிச்சோம். 3 இது படிச்சிருப்போம். திருனா செல்வம்னு, இங்க திரு அப்படின்னா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்டது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு கேட்டு வச்சிருவாங்க. இது பேர் எல்லாமே திரும்ப 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 அதே தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க. விடுபட்ட டீடைல்ஸ் மட்டும் லைட்டா பார்த்துக்கோங்க. 20 அதிகாரங்களும் இது பரிமேலழகர் உரையே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுதினு 10 பேர் பேரு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கிலாந்து நாட்டு மகாராணியான விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. வேற இதே போல 1-2 விடுபட்ட டீடைல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம் வேணா நோட் பண்ணிக்கோங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டியவர் வள்ளுவர் அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான். இது இருந்தாலும் தைத்திங்கள் இந்த ஒன்னோட விட்டுட்டோம். திருவள்ளுவர் ஆண்டு எழுதணும் இல்லையா, திருவள்ளுவர் ஆண்டு எப்ப தொடங்கும் அப்படின்னா தை 1ஆம் தேதி. திருவள்ளுவர் தினம் எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா தை 2ஆம் தேதி. அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்வேர்டு இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் தினம் இன்னைக்கு இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு மறுநாள் பேப்பர்ல காலண்டர்ல போட்டிருப்பாங்க திருவள்ளுவர் தினம் அப்படின்னு. ஆனா திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி நம்ம இப்ப ஒண்ணு பாக்குறோம் இல்லையா, ஒண்ணு இல்ல. இங்கிலீஷ் நியூ இயர்னா ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும். பினான்சியல் இயர்னா ஏப்ரல் 1 டு மார்ச் 31 வரைக்கும் சொல்றோம். அதே இது தமிழ் நியூ இயர்னா தை சித்திரை 1ல இருந்து சித்திரைக்கு பங்குனி 31 வரைக்கும் சொல்ற மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது தை 1ஆம் தேதியில இருந்து மார்கழி 31ஆம் தேதி வரைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் ஆண்டு தை 1ஆம் தேதி தொடங்கிரும். திருவள்ளுவர் ஆண்டு தை 1ஆம் தேதி தொடங்கிரும். திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த பக்கத்துல 1, 2ன்னு வர்றதுனால பயங்கரமா குழப்பம் இந்த இடம். எதுக்கு 1 எதுக்கு 2? திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம் தை 1ஆம் தேதி, திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் தேதி. அடுத்த நாள் தான். ஆனா முத நாளே வருஷம் தொடங்கிருதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தை திங்கள் 31 பொதுவா முந்தின நாள். மார்கழி முடிஞ்சோடனே தை வந்துரும்ல, கரெக்ட் தானே? அது புக்ல இருக்காது. நார்மலா நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கான எதுல இருந்து இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி.
திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடப்படுகிறது. அவ்வளவுதான். இந்த ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. வேற மீதி எல்லாமே பார்த்ததுதான். இனம், மொழி ஆகியவற்றை கடந்து நிற்கிறது உலக பொதுமுறை, அறம்பொருள் இன்பம், கிரேக்கம், லத்தீன் முதலிய மொழி, வள்ளுவனை பெற்றதால் பிச்சதே புகழ் வையகமே. அப்ப அது ஒரு பாடல் சொன்னோம் இல்லையா, அந்த பாடல் பிடிஎஃப்ல இருக்கும், வேணா பார்த்து எழுதிக்கோங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இந்த லாஸ்ட் லைன் மட்டும் நம்ம நோட் பண்ணியிருப்போம். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள், பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே, அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணையில் இல்லாதது இல்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை. அதனால இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இந்த நூலுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இணை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான ஒரு 100 ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அவ்வளவு. அடுத்து 1800 மலையத்து அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஞானப்பிரகாசம் அப்படின்னு எழுதியிருப்பீங்க இல்லையா, அதுல போய் யாருடைய மகன் அப்படிங்கறதே நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா புக்ல இருந்து எடுத்தாங்கன்னா ஃபுல்லா கொடுப்பாங்க. புக்ல இருந்து எடுத்தாங்கன்னா ஃபுல்லா எழுதிருக்கீங்களா, நோட் பண்ணிக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல, இந்த பேரோட சேர்த்து கொடுத்துருவாங்க. நமக்கு அங்க போய் டவுட் ஆயிருது திடீர்னு, நம்ம படிச்ச ஞானப்பிரகாசமும் இவரும் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்துடும். மலையத்துவசன் மகன், மலையத்துவசன் மகன் தெரியலன்னா பாத்துட்டீங்கன்னா, மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் தான் 12ல தஞ்சையில மொழிபெயர்த்து வெளியிட்டார். ஓகேவா? ஞானத்துவசன் தஞ்சையில மொழிபெயர்த்து வெளியிட்டார். அவ்வளவுதான். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் அந்த ஒரு இனம் இருந்தது தெரிந்திருக்காது அப்படின்னு கியாபி விஸ்வநாதன் சொல்லியிருப்பாரு. குறுக தரித்த குரல். இதுல இன்னும் பிடிஎஃப் கொடுத்துறேன், நீங்க அப்பப்போ ஃப்ரீயா இருக்கப்ப ஏதாவது 1-2 வாசிச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு எதையாவது ஒண்ணு கேட்டு வச்சிருவாங்க. பார்க்கும்போது ஐயோ நெஞ்சமே சிந்தனை